सीतापति राम 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 சில பிரபாதிக்கு ஜெய். நம்ம ஏற்கனவே முதல் பகுதியில் பேசியிருக்கோம். ரெண்டாவது பகுதியில் அதிலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியில் இப்போ பார்க்கலாம். சில பிரபுபாதர் பகவத்கீதையில் 9.30 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார், அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக். நீங்கள் இதை படித்திருக்கிறீர்களா? பாப் சொல்கிறார், ஆம். அதன் சம்ஸ்கிருதம் எனக்கு தெரியாது, ஆனால் ஆங்கில பொருளை அறிவேன். ஸ்ரீல பிரபுபாதர், கூறுங்கள். பாப் சொல்கிறார், என்னிடம் பிரார்த்தனை செய்பவன் தீய செயல்களில் ஈடுபட்டாலும். ஸ்ரீல பிரபுபாதர், ஆம். பாப் சொல்கிறார், அவன் உயர்த்தப்படுவான். ஸ்ரீல பிரபுபாதர், ஆம். அவன் கிருஷ்ணரிடம் பிரார்த்திக்க தொடங்கினால் அது தீய செயலன்று. எனவே அவர் எல்லாவற்றையும் வசீகரிப்பவர் என்று கூறப்படுகிறார். பூரண உண்மை அல்லது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் எல்லா இன்பங்களின் இருப்பிடம் என்று வேதங்களில் தைத்திரிய உபநிஷத்தில் 2.7.1 கூறப்பட்டுள்ளது. ரசோவை சக ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒன்றிற்காக இயங்குகின்றனர், ஏனெனில் அதில் ஒரு விதமான ரசத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பாப் சொல்கிறார், மன்னிக்கவும், புரியவில்லை. சில பிரபுபாதார், ஏதோ ஒரு ரசம் மது அருந்துபவன் எதற்காக அருந்துகின்றான்? அவ்வாறு குடிப்பதில் அவன் ஏதோ ஒரு ரசத்தை அனுபவிக்கிறான். பணத்தை சேர்த்து வைப்பதில் ஒருவித ரசத்தை பெறுபவன் பணத்திற்காக இயங்குகிறான். பாப் சொல்கிறார், ரசம் என்றால் என்ன? சில பிரபுபாதர் சியாமசுந்தரிடம், ரசம் என்பது எவ்வாறு விளக்கலாம்? சியாமசுந்தர் சொல்கிறார், சுவை, இன்பம். பாப் சொல்கிறார், சரி. சில பிரபுபாதர் சொல்கிறார், இன்பத்தை தரும் சுவை, இதனால்தான் ரசோவை சக என்று வேதம் சொல்கிறது. சியாமசுந்தரின் மனைவியான மாலதி ஒரு தட்டில் உணவை எடுத்து கொண்டு உள்ளே வருகிறாள். அஃது என்ன என்று கேட்கிறார் பிரபுபாதா. மாலதி, கத்திரிக்காய் வறுவல். சில பிரபுபாதர், ஆஹா, மிகவும் வசீகரமானது என்று சொல்லி சிரிக்கிறார். பாப் சொல்கிறார், விஞ்ஞானி என்பவர் யார்? சில பிரபுபாதர் சொல்கிறார், உள்ளதை உள்ளபடி அறிந்தவர். பாப் சொல்கிறார், உள்ளதை உள்ளபடி அறிந்திருப்பதாக அவர் நினைக்கிறார். சில பிரபுபாதர், என்ன? பாப் சொல்கிறார், உள்ளதை உள்ளபடி அறிந்திருப்பதாக அவர் நம்புகிறார். சில பிரபுபாதர் சொல்கிறார், அப்படியல்ல, அவர் உள்ளதை உள்ளபடி அறிந்திருக்க வேண்டும். அவருக்கு விஷயங்களை பற்றி சரியாக தெரிந்திருக்கும் என்பதால் தான் நாம் விஞ்ஞானியை நாடுகிறோம். விஞ்ஞானி என்றால் உள்ளதை உள்ளபடி அறிந்தவர் என்பதே பொருள். சியாமசுந்தர் சொல்கிறார், கிருஷ்ணர் மிக சிறந்த விஞ்ஞானி என்று எவ்வாறு கூறுகிறீர்? சில பிரபுபாதர் சொல்கிறார், ஏனெனில் அவர் எல்லாம் அறிந்தவர். விஞ்ஞானி என்பவன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை முழுமையாக அறிந்துள்ளான். கிருஷ்ணர் அனைத்தையும் அறிந்தவர் என்பதால் அவர் ஒரு விஞ்ஞானி. பாப் சொல்கிறார், நான் தற்போது அறிவியல் ஆசிரியராக இருக்கிறேன். சில பிரபுபாதர், ஆம். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், கற்பிக்கிறீர்கள். ஆனால் உங்களிடம் முழுமையான அறிவு இல்லையெனில் உங்களால் எவ்வாறு கற்பிக்க முடியும்? இதுவே எங்களது கேள்வி. பாப் சொல்கிறார், முழுமையான அறிவு இல்லாவிட்டாலும் கற்பிக்கலாம். சில பிரபுபாதர், அஃது ஏமாற்றுதல், கற்பித்தல் அன்று, அஃது ஏமாற்றுவதாகும். ஒரு பெரிய துன்பம் இருந்தது, படைப்பு ஏற்பட்டது, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்றெல்லாம் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இவர்களின் கூற்றை என்னவென்று சொல்வது? வெறும் ஏமாற்றுத்தனம். இது கற்பிப்பதென்று ஏமாற்றுவது. பாப் சொல்கிறார், இன்று காலையில் தாங்கள் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை மீண்டும் சொல்கிறேன். அற்புதங்கள் செய்து காட்டுவதை பற்றி நான் வினவினேன். நீங்களோ முட்டாள் மட்டுமே அற்புதங்களை நம்புவான் என்று கூறி உதாரணங்களை வழங்கினீர். வயதில் பெரியவன் ஒரு மேஜையை தூக்குவது ஒரு குழந்தைக்கு அதிசயமாக இருக்கும். வேதியியல் அறிஞன் ஒருவன் அமிலத்தையும் காரத்தையும் ஒன்று சேர்த்து புகை அல்லது வெடி சத்தத்தை உண்டாக்கலாம். அதை பற்றி அறிவில்லாதவனுக்கு அஃது அற்புத செயலாக தோன்றும். ஆயினும் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு செயல்முறை உண்டு. செயல்முறையை அறியாவிடில் அஃது அற்புதமாக தோன்றும். ஆகவே முட்டாள் மட்டுமே அற்புதங்களை நம்புவான்.
நான் கூறியதில் தவறு இருந்தால் திருத்துங்கள். ஸ்ரீல பிரபுபாதர், ஆம், நீங்கள் கூறியது சரியே. பாப் சொல்கிறார், இயேசு வந்தபோது அங்கிருந்த மக்கள் அறிவற்றவர்களாக இருந்தார்கள் என்றும் அதனால் அற்புதங்களின் உதவி தேவைப்பட்டது என்றும் சொன்னீர்கள். அக்கருத்தை நீங்கள் தான் கூறினீர்கள் என்று எண்ணுகிறேன். ஸ்ரீல பிரபுபாதர், ஆம், அற்புதங்கள் அறிவற்றவர்களுக்குத்தான். பாப் சொல்கிறார், இந்தியாவில் இது போன்ற அற்புதங்கள் நிகழ்த்துபவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்பதன் தொடர்பில் நான் அந்த கேள்வியை எழுப்பினேன். ஸ்ரீல பிரபுபாதர், அற்புதங்கள் நிகழ்த்துவதில் கிருஷ்ணரே தலை சிறந்தவர். பாப் சொல்கிறார், ஆம். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், இக்கூற்று குந்தியினால் கூறப்பட்டது. பாப் சொல்கிறார், முழுமையான அறிவின்றி நான் எந்த விஷயத்தையும் கற்பிக்க கூடாதா? உதாரணமாக ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், உங்களுக்கு தெரிந்த வரையில் நீங்கள் கற்பிக்கலாம். பாப் சொல்கிறார், ஆனால் எனக்கு தெரிந்ததற்கு மேல் கற்பிப்பதற்கு முற்படக்கூடாது. அப்படித்தானே? ஸ்ரீல பிரபுபாதர், ஆம், அப்படி செய்வது ஏமாற்றுவதாகும். சியாம சுந்தரர் என்ற ஒரு பக்தர் சொல்கிறார், வேறு விதமாக சொன்னால் அரைகுறை அறிவோடு உண்மையை கற்பிக்க முடியாது. அப்படித்தானே? ஸ்ரீல பிரபுபாதர், ஆம், அது எந்த மனிதனுக்கும் சாத்தியமில்லை. மனிதனுடைய புலன்கள் குறைபாடு உடையவை. எனவே குறைபாடற்ற அறிவை அவனால் எவ்வாறு கற்பிக்க இயலும்? சூரியனை நீங்கள் ஒரு தட்டை போன்று காண்கிறீர்கள். சூரியனை அணுகுவதற்கான சாதனம் உங்களிடம் இல்லை. தொலைநோக்கி டெலஸ்கோப் வழியாகவும் இதர முறையிலும் சூரியனை பார்க்கலாம் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் அந்த சாதனங்களும் உங்களால் உருவாக்கப்பட்டவை என்பதால் நீங்கள் குறைபாடு உள்ளவராக இருக்கும்போது உங்களது எந்திரம் எவ்வாறு குறைபாடற்றதாக இருக்க முடியும்? எனவே சூரியனை பற்றிய உங்களது அறிவு குறைபாடு உள்ளதாகவே இருக்கும். ஆகவே முழுமையான அறிவு இருந்தால் ஒழிய சூரியனை பற்றி கற்பிக்காதீர்கள். அஃது ஏமாற்றுவதாகும். பாப் சொல்கிறார், சூரியன் 9,30,00,000 மைல் தொலைவில் இருப்பதாக அனுமானிக்கப்படுகிறது. இதை கற்பித்தல் சரியா? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், அனுமானிக்கப்படுகிறது என்று கூறிய மாத்திரத்தில் உங்களது அக்கூற்று விஞ்ஞானம் ஆகாது. பாப் சொல்கிறார், அப்படியெனில் அநேகமாக விஞ்ஞானம் என்று கூறப்படுவதில் எதுவுமே விஞ்ஞானம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், அதுதான் விஷயம். பாப் சொல்கிறார், எல்லா விஞ்ஞானமும் ஏதேனும் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், அவர்கள் அரைகுறை அறிவை கற்பிக்கின்றனர். சந்திரனை பற்றி அவர்கள் எவ்வளவு விளம்பரப்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். அவருடைய அறிவு முழுமையானது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? பாப் சொல்கிறார், இல்லை. ஸ்ரீல பிரபுபாதர், பிறகு? பாப் சொல்கிறார், சமுதாயத்தில் ஆசிரியர்களின் சரியான கடமை என்ன? ஓர் அறிவியல் ஆசிரியர் தனது வகுப்பறையில் என்ன செய்ய வேண்டும் என்று பாப் கேட்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், வகுப்பறை நீங்கள் கிருஷ்ணரை பற்றி மட்டுமே கற்பிக்க வேண்டும். பாப் சொல்கிறார், அவர் மற்றவற்றை கற்பிக்கக்கூடாதா? ஸ்ரீல பிரபுபாதர், இல்லை, அது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கும். கிருஷ்ணரை அறிவதே அவரின் நோக்கமாக இருக்க வேண்டும். பாப் சொல்கிறார், ஒரு விஞ்ஞானி கிருஷ்ணரை இலக்காக கொண்டு அமிலத்தையும் காரத்தையும் கலக்கும் அறிவியல் மற்றும் இது போன்ற அறிவியலை கற்பிக்கக்கூடாதா? ஸ்ரீல பிரபுபாதர், அது எப்படி முடியும்? பாப் சொல்கிறார், ஒருவன் அறிவியலை கற்கும்போது இயற்கையின் பொதுவான தன்மைகளை காண்கிறான். இயற்கையின் இத்தன்மைகள் ஒரு கட்டுப்படுத்தும் சக்தியை சுட்டி காட்டுகின்றன. ஸ்ரீல பிரபுபாதர், இதை நான் மற்றொரு நாளில் விளக்கி கொண்டிருந்தேன். வேதியியல் அறிஞர் ஒருவரிடம் வேதியியல் விதிகளின்படி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நீர் உருவாகிறதல்லவா என்று வினவினேன். உருவாகிறது தானே? பாப் சொல்கிறார், உண்மைதான். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், அப்படியெனில் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் பெருமளவில் நீர் இருக்கிறது. இவற்றிற்கு எவ்வளவு ரசாயனங்கள் தேவைப்பட்டிருக்கும்? பாப் சொல்கிறார், எவ்வளவா? ஸ்ரீல பிரபுபாதர், ஆம், எத்தனை டன்? பாப் சொல்கிறார், ஏகப்பட்டது. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், அதை அளித்தது யார்? பாப் சொல்கிறார், கடவுள் இதை அளித்திருக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர், யாரோ ஒருவர் அளித்திருக்க வேண்டும்.
பாப் சொல்கிறார் ஆம். ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார் இது விஞ்ஞானம், இவ்வாறு நீங்கள் கற்பிக்கலாம். இது விஞ்ஞானம், இவ்வாறு நீங்கள் கற்பிக்கலாம். பாப் சொல்கிறார் அமிலத்தையும் காரத்தையும் சேர்த்தால் நடுநிலை பொருள் ஏற்படுகிறது என்பதை கற்பிக்கலாமா கூடாதா? ஸ்ரீல பிரபுபாதர் அதே விஷயம்தான். நுரைத்து பொங்கும் ரசாயனங்கள் நிறைய உள்ளன. இவற்றை உண்டாக்குபவர் யார்? அமிலத்தையும் காரத்தையும் வழங்குபவர் யார்? நீண்ட இடைவெளி நிகழ்கிறது அங்கு. மறுபடியும் பாப் சொல்கிறார் நீருக்கு தேவையானவை எங்கிருந்து வருகின்றனவோ அங்கிருந்தே இவையும் வருகின்றன. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார் ஆம், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இல்லாமல் நீரை உற்பத்தி செய்ய இயலாது. இங்குள்ள அட்லாண்டிக் அல்லது பசிபிக் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான லோகங்களில் கோடிக்கணக்கான அட்லாண்டிக் பசிபிக் பெருங்கடல்கள் இருக்கின்றன. எவ்வளவு நீரை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை கொண்டு படைத்தது யார்? அவை எவ்வாறு கொண்டு வரப்பட்டன? இதுவே எமது கேள்வி. யாரோ ஒருவர் இவற்றை கொடுத்திருக்க வேண்டும். இல்லாவிடில் இவை எவ்வாறு உண்டாயிருக்க முடியும்? பாப் சொல்கிறார் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வைத்து எவ்வாறு நீரை உண்டாக்குவது என்பதையும் கற்பிக்க வேண்டுமல்லவா? அவற்றை எவ்வாறு சேர்த்து எவ்வாறு எரிக்க வேண்டும் என்பதையும் கற்பிக்க வேண்டுமா? ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார் அது இரண்டாம் பட்சம்தான், அது கடினமானதன்று. மாலதி செய்துள்ள இந்த பூரியை பாருங்கள். மாவு இருக்கிறது, நெய் இருக்கிறது. இவற்றை வைத்து பூரி செய்துவிட்டால், ஆனால் மாவும் நெய்யும் இல்லாவிடில் பூரி சுடுவதற்கு வாய்ப்புண்டா? பகவத்கீதையில் இந்த கூற்று உள்ளது. நீர், நிலம், காற்று, நெருப்பு இவை எனது சக்திகள். உங்களது உடல் எத்தகையது? இந்த பூத உடல் உங்களது சக்தியாகும். இது உங்களுக்கு தெரியுமா? உங்களது சக்தியிலிருந்து உடல் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நான் சாப்பிடுகிறேன். பாப் சொல்கிறார் ஆம். ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார் அதிலிருந்து சிறிது சக்தியை நான் உண்டு பண்ணுவதால் எனது உடல் பராமரிக்கப்படுகிறது. பாப் சொல்கிறார் ஆம், புரிகிறது. ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார் எனவே உங்களது உடல் உங்களது சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. பாப் சொல்கிறார் ஆயினும் உண்ணும் உணவில் சூரியனிடமிருந்து பெறப்பட்ட சக்தி உள்ளதே. உண்ணும் உணவில் சூரியனிடமிருந்து பெறப்பட்ட சக்தி உள்ளதே. ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார் ஒரு உதாரணம் சொல்கிறேன். உணவை ஜீரணிப்பதால் நான் சிறிது சக்தியை உண்டாக்குகிறேன். அது எனது உடலை பராமரிக்கிறது. உங்களுக்கு கிடைக்கும் சக்தி சீரானதாக இல்லாவிடில் உடல் பலவீனம் அடைகிறது அல்லது நோய்வாய்ப்படுகிறது. உங்களது உடல் உங்களது சக்தியினாலேயே உண்டாக்கப்படுகிறது. அதுபோலவே பிரபஞ்சம் என்னும் இந்த மாபெரும் உடல் கிருஷ்ணரது சக்தியினால் உண்டாக்கப்பட்டுள்ளது. இதை எவ்வாறு உங்களால் மறுக்க முடியும்? உங்களது உடல் உங்களது சக்தியிலிருந்து உண்டாகி இருப்பது போல் பிரபஞ்ச உடலும் யாரோ ஒருவருடைய சக்தியிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்க வேண்டும். அவரே கிருஷ்ணர். மறுபடியும் நீண்ட இடைவெளி. பிறகு பாப் சொல்கிறார் இதை புரிந்து கொள்ள நான் சற்று சிந்திக்க வேண்டியுள்ளது. ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார் இதில் புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? இது உண்மை என்று சொல்லி சிரிக்கிறார். உங்களது முடி தினமும் வளர்கிறது. ஏனென்றால் உங்களிடம் கொஞ்சம் சக்தி இருக்கிறது. பாப் சொல்கிறார் எனது உணவிலிருந்து எனக்கு கிடைக்கும் சக்தி அது. ஸ்ரீல பிரபுபாதர் ஏதோ ஒரு வகையில் அந்த சக்தியை நீங்கள் பெற்றுள்ளீர். அந்த சக்தியின் மூலமாக முடி வளர்கிறது. உங்களது உடல் உங்களது சக்தியினால் உண்டாக்கப்பட்டுள்ளது. அதுபோலவே மாபெரும் பிரபஞ்சம் தோற்றம் கடவுளின் சக்தியினால் உருவாகியுள்ளது. இது உண்மை. அது உங்களது சக்தி அன்று. இது உண்மை இல்லையா? அது உங்களுடைய சக்தி அன்று. பாப் சொல்கிறார் ஆம், இப்போது தெரிகிறது. நடுவில் ஒரு பக்தர் ஒருவர் சொல்கிறார் பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் சூரியனின் சக்தி அல்லவா? சூரிய சக்தியிலிருந்து உண்டானவைதானே? ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார் ஆம், ஆனால் சூரியனை உண்டாக்கியவர் யார்? வெப்பத்தை வழங்கும் அது கிருஷ்ணரின் சக்தியாகும். வெப்பத்தை வழங்கும் அது கிருஷ்ணரின் சக்தியாகும். கிருஷ்ணர் கூறுகிறார் பூமி ராபோ அனுலோ வாயு. வெப்பம் எனது சக்திகளில் ஒன்று. பகவத்கீதை 7வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணரது வெப்பம் தரும் சக்தியின் பிரதிநிதியே சூரியன். அது உங்களது சக்தி அன்று. சூரியனை நான் உண்டாக்கினேன் என்று உங்களால் கூற முடியாது.
அதை யாராவது உருவாக்கி இருக்க வேண்டும். தாம் செய்ததாக கிருஷ்ணர் கூறுகிறார். நாங்கள் கிருஷ்ணரை நம்புகிறோம். எனவே கிருஷ்ணகாரர்கள் என்று நாங்கள் அறியப்படுகிறோம். பாப் சொல்கிறார், கிருஷ்ணகாரர்கள்? ஸ்ரீ பிரபுபாதர், ஆம், எங்களது அறிவு பக்குவமானது. வெப்பம் கிருஷ்ணரின் சக்தி என்று நான் கூறினால் உங்களால் அதனை மறுக்க முடியாது. ஏனென்றால் அஃது உங்களது சக்தி அன்று. உங்களது உடலில் ஓரளவு வெப்பம் இருக்கிறது. அதுபோலவே சூரியனின் வெப்பம் யாரோ ஒருவரது சக்தி. அந்த ஒருவர் யார்? அவர் கிருஷ்ணர். ஆம், இஃது என் சக்தி என்று கிருஷ்ணர் கூறினார். இஃது என் சக்தி என்று கிருஷ்ணர் கூறுகிறார். எனவே எனது அறிவு பக்குவமானது. நான் தலை சிறந்த விஞ்ஞானியின் கூற்றை ஏற்பதால் நானும் தலை சிறந்த விஞ்ஞானியாகிறேன். தனிப்பட்ட முறையில் நான் முட்டாளாக இருக்கலாம். ஆனால் தலை சிறந்த விஞ்ஞானியிடமிருந்து அறிவை பெற்றிருப்பதால் நான் தலை சிறந்த விஞ்ஞானியாகிறேன். எனக்கு இதில் சிரமம் ஏதும் இல்லை. பாப் சொல்கிறார், அப்படியா? ஸ்ரீ பிரபுபாத் சொல்கிறார், ஆம், தலை சிறந்த விஞ்ஞானி ஆவதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஏனெனில் தலை சிறந்த விஞ்ஞானியிடமிருந்து நான் அறிவை பெறுகிறேன். நீங்கள் மறுபடியும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஸ்ரீ பிரபுபாத் சொல்கிறார், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவை 8ம் எனது பிரிந்த சக்திகள். என்று கிருஷ்ணர் கூறுகிறார் இல்லையா? பாப் சொல்கிறார், பிரிந்த சக்திகளா? ஸ்ரீ பிரபுபாதர், ஆம், இந்த பாலை போல. பால் என்பது என்ன? இது பசுவினின்று பிரிக்கப்பட்ட சக்தி. சியாமசுந்தரர், பாப் இருவரும் விஷயம் புரிந்ததும் திகைப்புடன் சிரிக்கிறார்கள். இல்லையா என்கிறார் பிரபுபாதா. இது பசுவினின்று பிரிக்கப்பட்ட சக்தியின் தோற்றம், இந்த பால். சியாமசுந்தரர் சொல்கிறார், உபபொருளை போலவா? ஸ்ரீல பிரபுபாதர், ஆம். பாப் சொல்கிறார், கிருஷ்ணரிடமிருந்து சக்தி இவ்வாறு பிரிக்கப்படுவதன் முக்கியத்துவம் என்ன? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், பிரிக்கப்பட்ட சக்தி என்றால் பால் பசுவின் உடலிலிருந்து உண்டாக்கப்பட்டது. ஆனால் அது பசு கிடையாது. இதுதான் பிரிக்கப்படுதல். பாப் சொல்கிறார், அப்படியெனில் இந்த உலகம் உட்பட அனைத்தும் கிருஷ்ணரிலிருந்து பிறந்தவை. ஆனால் இவை கிருஷ்ணர் அல்ல, அப்படித்தானே? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், இவை கிருஷ்ணர் அல்ல, இவை ஒரே சமயத்தில் கிருஷ்ணராகவும் கிருஷ்ணர் அல்லாமலும் இருக்கின்றன என்று கூறலாம். இதுவே எங்களது தத்துவம். ஒன்றுபட்டும் வேறுபட்டும் இருத்தல். கிருஷ்ணரின்றி இவற்றிற்கு இருப்பு இல்லை என்பதால் இவற்றை கிருஷ்ணரிடமிருந்து வேறுபட்டவை என்று சொல்ல முடியாது. அதே சமயத்தில் அப்படியெனில் நான் தண்ணீரை வழிபடலாமே, கிருஷ்ணரை ஏன் வணங்க வேண்டும் என்று உங்களால் சொல்ல முடியாது. எல்லாம் இறைவன் என்பதால் நாங்கள் என்ன செய்தாலும் அஃது இறை வணக்கமே என்று இயற்கையை வழிபடுவோர் கூறுகிறார்கள். எல்லாம் இறைவனிடமிருந்து வந்துள்ளதால் எல்லாம் இறைவனே என்று கூறுதல் மாயாவாத கொள்கையாகும். எங்களது தத்துவம் எல்லாம் இறைவன், ஆனால் இறைவன் அல்ல என்பதாகும். பாப் சொல்கிறார், அப்படியானால் பூமியில் கடவுள் என்பதுதான் என்ன? இவ்வுலகில் கடவுளாக இருப்பது ஏதாவது உண்டா? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், அனைத்தும் கடவுளின் சக்தியினால் உருவானது என்பதால் அவ்வாறு கூறலாம். ஆயினும் அதை வைத்து எதை வழிபட்டாலும் அது கடவுள் வழிபாடுதான் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. பாப் சொல்கிறார், அப்படியெனில் இப்பூமியில் மாயை அல்லாதது எது? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், மாயை என்றால் சக்தி என்று பொருள். பாப் சொல்கிறார், சக்தி என்றா பொருள்? ஸ்ரீல பிரபுபாதர், ஆம், மாயை இல்லாத ஒன்று என்பதற்கு சக்தி என்றும் ஒரு பொருள். மாயை அதாவது இல்லாத ஒன்று என்பதற்கு, மாயை என்பதற்கு சக்தி என்றும் ஒரு பொருள் உண்டு. முட்டாள்கள் சக்தியையே சக்தியின் மூலாதாரமாக கருதுகிறார்கள். இது மாயை. சூரிய ஒளியை எடுத்துக்காட்டாக பாருங்கள். உங்களது அறைக்குள் நுழையும் சூரிய ஒளி சூரியனின் சக்தியாகும். ஆயினும் சூரிய ஒளி அறைக்குள் நுழைவதால்
சூரியனே அறைக்குள் வந்துவிட்டதாக உங்களால் சொல்ல முடியாது. ஒருவேளை சூரியனே உங்களது அறைக்குள் நுழைந்துவிட்டால் உங்களது அறை நீங்கள் என எல்லாமே அழிந்து போகும். உடனடியாக எல்லாம் அழிந்துவிடும். உங்களது அறைக்குள் சூரியன் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளக்கூட உங்களுக்கு அவகாசம் இருக்காது, இல்லையா? பாப் சொல்கிறார், ஆம், அது சரிதான். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், இருந்தும் சூரிய ஒளியை நீங்கள் சூரியன் கிடையாது என்று சொல்ல முடியாது. சூரியன் இல்லாவிடில் சூரிய ஒளி ஏது? எனவே சூரிய ஒளியை சூரியன் கிடையாது என்று உங்களால் சொல்ல முடியாது. ஆயினும் அதே சமயத்தில் அது சூரியன் கிடையாது. அதனை சூரியன் என்றும் கூறலாம், சூரியன் அன்று என்றும் கூறலாம். இதுவே எங்களது தத்துவம். அச்சிந்திய பேத அபேதம். சிந்தனைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒன்றுபட்டும் வேறுபட்டும் இருத்தல். பௌதிக நிலையில் ஒரு பொருள் ஒரே சமயத்தில் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்க முடியாது. அப்படி ஒரு நிலையை எண்ணி பார்க்க இயலாது. அதுவே சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்தி. அனைத்தும் கிருஷ்ணரின் சக்தியே என்பதால் கிருஷ்ணரால் எந்த சக்தியிலும் தம்மை வெளிப்படுத்த முடியும். எனவே நிலம், நீர் அல்லது ஏதேனும் ஒன்றினால் உருவாக்கப்பட்ட வடிவத்தில் கிருஷ்ணரை நாங்கள் வழிபடும் போது அந்த வடிவம் கிருஷ்ணரே. அது கிருஷ்ணர் கிடையாது என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணரின் இந்த உலோக வடிவத்தை, விக்கிரகத்தை நாங்கள் வழிபடும் போது அவர் கிருஷ்ணரே. இஃது உண்மை. உலோகம் கிருஷ்ணரின் சக்தி என்பதால் அது உலோகத்தால் ஆன உருவம் கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டதன்று. கிருஷ்ணர் தம்மை தம் சக்தியில் முழுமையாக காட்டும் வல்லமை படைத்தவர். ஆகையால் இந்த விக்கிரக வழிபாடு ஏதோ விசித்திரமான வழிபாடு கிடையாது. இது கடவுளை உண்மையாக வழிபடும் முறையாகும். இதற்கான வழிமுறை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பாப் சொல்கிறார், வழிமுறை தெரிந்திருந்தால் விக்கிரகம் கிருஷ்ணர் ஆகிறது என்று கூறலாமா? ஸ்ரீல பிரபுபாதர், ஆகிறது என்று கூற முடியாது. அந்த விக்கிரகமே கிருஷ்ணர் தான். பாப் சொல்கிறார், விக்கிரகமே கிருஷ்ணர், ஆனால் வழிமுறை தெரிந்திருந்தால் மட்டுமே அப்படியா? ஸ்ரீல பிரபுபாதர், ஆம், இந்த மின்சார கம்பியைப் போல. இது மின்சாரமே. வழிமுறையை அறிந்தவன் இக்கம்பியிலிருந்து மின்சாரத்தை பெறலாம். சியாமசுந்தரர் கூறுகிறார், இல்லாவிடில் இது வெறும் கம்பியே. அப்படித்தானே? ஸ்ரீல பிரபுபாதர், கம்பி மட்டுமே. ஆமாம். பாப் சொல்கிறார், ஆக நான் கிருஷ்ணரின் சிலை ஒன்றை உருவாக்கினால் அது கிருஷ்ணர் அல்ல, அதற்கான வழிமுறை. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், விக்கிரகம் கிருஷ்ணரே, ஆனால் அதனை அறிவதற்கான வழிமுறை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். விக்கிரகம் கிருஷ்ணரே, அது மறுப்பு கிடையாது. பாப் சொல்கிறார், அது வெறும் மண்ணும் கல்லும் கிடையாது. அப்படித்தானே? ஸ்ரீல பிரபுபாதர், இல்லை, கிருஷ்ணரின்றி மண்ணுக்கும் தனியான இருப்பு இல்லை. புரியுதா? அதாவது ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், இல்லை, கிருஷ்ணரின்றி மண்ணுக்கு தனியான இருப்பு இல்லை. என்னுடைய சக்தி என்று கிருஷ்ணர் கூறுகிறார். சக்தியை சக்தியின் மூலாதாரத்திலிருந்து பிரிக்க முடியாது. அது சாத்தியமன்று. நெருப்பிலிருந்து வெப்பத்தை பிரிக்க முடியாது. ஆயினும் நெருப்பு வெப்பத்திலிருந்து வேறுபட்டது. வெப்பம் நெருப்பிலிருந்து வேறுபட்டது. நீங்கள் நெருப்பிலிருந்து வெப்பத்தை பிரிக்க முடியாது. ஆயினும் நெருப்பு வெப்பத்திலிருந்து வேறுபட்டது. வெப்பம் நெருப்பிலிருந்து வேறுபட்டது. நீங்கள் வெப்பத்தை பெறுகிறீர்கள் என்று கூறினால் நீங்கள் நெருப்பை தொடுவதாக பொருள் கொள்ள முடியாது. நீங்கள் வெப்பத்தை பெறுகிறீர் என்று கூறினால் நீங்கள் நெருப்பை தொடுவதாக பொருள் கொள்ள முடியாது. வெப்பத்தை கொடுக்கும் போதிலும் நெருப்பு தன் தனித்தன்மையை தக்க வைத்துள்ளது. அதுபோலவே கிருஷ்ணர் தமது பல்வேறு சக்திகளின் மூலமாக எல்லாவற்றையும் படைக்கும் போதிலும் அவர் கிருஷ்ணராக தனித்தும் இருக்கிறார். கிருஷ்ணரே எல்லாமாக இருப்பதால் கிருஷ்ணரின் தனித்தன்மை போய்விட்டது என்று மாயாவாதிகள் எண்ணுகிறார்கள். அது பௌதிகமான சிந்தனையாகும். உதாரணமாக, நான் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தால் நான் குடித்து முடிக்கும்போது இங்கே பால் இருக்காது. அக்தியானது வயிற்றுக்குள் போய்விட்டது. கிருஷ்ணர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அங்கு சர்வ வல்லமை படைத்தவர். அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அவரது சக்தியை நாம் தொடர்ந்து பயன்படுத்துகிறோம். ஆயினும் அவர் அப்படி மாற்றமின்றி இருக்கிறார். நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கும் மனிதன் தன்னில் மாற்றமின்றி தனி மனிதனாக இருப்பதை
இதனுடன் ஒப்பிடலாம். இஃது ஒரு ஒழுங்கற்ற உதாரணமே. நூற்றுக்கணக்கான குழந்தைகளை பெற்றுவிட்டதால் அவன் கதை முடிந்துவிட்டது என்பதல்ல. அதுபோலவே எண்ணற்ற குழந்தைகளை பெற்றுள்ள போதிலும் கடவுள் அல்லது கிருஷ்ணர் மாற்றமின்றி இருக்கிறார். பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. அவர் பூரணமானவர் என்பதால் அவரிடமிருந்து பல்வேறு பூரணமான பகுதிகள் தோன்றினாலும் அவர் பூரண மீதியாகவே விளங்குகிறார். ஈஷோபனிஷத்து பிரார்த்தனை மந்திரம். ஈஷோபனிஷத்து பிரார்த்தனை மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணர் என்றும் மாற்றமில்லாதவர். கிருஷ்ணர் அவ்வளவு வல்லமை மிக்கவர். எனவே அவர் எல்லாரையும் வசீகரிப்பவராக உள்ளார். இது கிருஷ்ண சக்தியின் ஒரு பகுதியை காட்டுகிறது. அவரிடம் இது போன்ற எண்ணற்ற சக்திகள் உள்ளன. கிருஷ்ண சக்தியை பற்றிய இந்த ஆய்வு அதன் ஒரு பகுதி அல்லது அம்சத்தை பற்றியதே. கிருஷ்ணரை பற்றி இவ்வாறு தொடர்ந்து ஆய்வு செய்தால் அதுவே கிருஷ்ண உணர்வாகும். இங்கே இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் என்று கூறும் போலியான விஷயத்திற்கு இடமில்லை. இதுதான் என்று தெளிவாக கூறுகிறோம். சியாமசுந்தரர் கூறுகிறார், இந்த ஆய்வு என்றும் முடிவடைவதில்லை. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், இல்லை, இது எவ்வாறு முடிவடையும்? கிருஷ்ணரின் சக்தி எல்லையற்றதாயிற்றே என்று பிரபுபாதர் சொல்கிறாரு. அது அடுத்த பகுதியில் வேத பண்பாடு வர்ணாசிரம தர்மம் என்ற தலைப்பு. 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1972. பாப் கேட்கிறார், பக்தர்களிடம் பால் உறவை பற்றி விசாரித்து அவர்களின் எண்ணங்களை அறிந்தேன். ஆனால் அவர்களது வழியில் என்னால் செயல்பட முடியும் என்று தோன்றவில்லை. இந்த கோடை காலத்தின் இறுதியில் நான் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறேன். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், பாப் சொல்கிறார், இந்த கோடையின் இறுதியில் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் அமெரிக்க திரும்பிய பின்னர் நான் திருமணம் செய்து கொள்ள உள்ளேன். கிரகஸ்தர்கள் குழந்தையை பெறுவதற்காக மட்டுமே பாலுறவில் ஈடுபடுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்னால் என்னை நினைத்து பார்க்க முடியவில்லை. லௌகிக உலகில் இருப்பவன் எப்படிப்பட்ட பாலுறவு வாழ்க்கையை மேற்கொள்ளலாம்? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், பாலுறவு வாழ்வை அறவே தவிர்க்க வேண்டும் என்பதுதான் வேத கொள்கை. முழு வேத கொள்கையின் நோக்கம் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதே. பௌதிக இன்பத்திற்கான பட்டுதல்கள் பல வகைப்படுகின்றன. அவற்றுள் பாலுறவு தலையாய இன்பமாகும். பாகவதம் கூறுகிறது, பும்சஹ ஸ்திரியா மிதுனி பாவம் ஏதம். இந்த பௌதிக உலகில் ஆணிடம் பெண்ணும் பெண்ணிடம் ஆணும் பட்டுதல் கொண்டுள்ளனர். இது மனித சமுதாயத்தில் மட்டுமின்றி விலங்குகளின் சமுதாயத்திலும் காணப்படுகிறது. இந்த பட்டுதலே பௌதிக வாழ்வின் அடிப்படை கொள்கையாக உள்ளது. எனவே பெண் ஆணின் துணையை நாடுகிறான், அதற்காக ஏங்குகிறான். ஆணும் பெண்ணின் துணையை நாடுகிறான், அதற்காக ஏங்குகிறான். எல்லா கற்பனை நாவல்கள், நாடகங்கள், திரைப்படங்கள், ஏன் சாதாரண விளம்பரங்களில் கூட ஆண் பெண்ணிற்கு இடையிலான பட்டுதல் காட்சிப்படுத்தப்படுவதையும், தையர் கடையில் கூட ஆண் பெண் பொம்மைகளை வைத்திருப்பதையும் நீங்கள் காணலாம். பிரவೃತ್ತಿர் ஏஷா பூதானம் நிவர்த்திஸ்து மகாபலாம். மனுஸ்மிருதி 5:56 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பட்டுதல் ஏற்கனவே உள்ளது. பாப் சொல்கிறார், ஆண் பெண் பட்டுதல் இல்லையா? ஸ்ரீ பிரபுபாதர், ஆம், நீங்கள் இந்த பௌதிக உலகிலிருந்து முக்தி அடைய விரும்பினால் இந்த பட்டுதல் படிப்படியாக குறைக்கப்பட்டு அறவே இல்லாத நிலை ஏற்பட வேண்டும். இல்லாவிடில் பட்டுதல் மேன்மேலும் தொடரும். நீங்கள் மீண்டும் மனிதனாக, தேவனாக, விலங்காக, பாம்பாக, பறவையாக அல்லது மிருகமாக ஏதோ ஒரு உடலில் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டி வரும். நீங்கள் மீண்டும் பிறக்க நேரிடும். எனவே பட்டுதலை அதிகரித்தல் என்பது நம்முடைய பொதுவான இயல்பாக இருந்தாலும் நம்முடைய பணி இதுவாக இருக்கக்கூடாது. கிரகக்ஷேத்திர சுதக, வீடு நலம் மகன் ஆயினும் இதனை குறித்து நிறுத்திவிட முடியுமெனில் அது முதல் தரம். எனவே நமது வேத முறையின்படி
எனவே நமது வேத முறையின் முதற்படி ஆண்களை பிரம்மச்சாரிகளாக பயிற்றுவிப்பதாகும். இஃது பாலுறவிற்கு இடமில்லை. பட்டுதல்களை குறைப்பதே வேத கொள்கை, அதிகரிப்பதன்று. இத்தகு வாழ்வு முறை வர்ணாசிரம தர்மம் எனப்படுகிறது. இந்த இந்திய முறை வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் உள்ளடக்கியது. 4 சமுதாய பிரிவுகளையும் 4 ஆன்மீக பிரிவுகளையும் கொண்டது. பிரம்மச்சரியம், அதாவது திருமணம் ஆகாத மாணவ பருவம்; கிரகஸ்தம், இல்லற பருவம்; வானப்பிரஸ்தம், ஓய்வு பருவம்; சந்நியாசம், துறவு பருவம் ஆகியவை 4 ஆன்மீக பிரிவுகளாகும். பிராமணர் அறிஞர்கள், சத்திரியர் ஆட்சியாளர்கள், வைசியர் வியாபாரிகள் விவசாயிகள், சூத்திரர் சாதாரண தொழிலாளர்கள் ஆகியவை 4 சமூக பிரிவுகளாகும். இந்த ஏற்பாட்டின் சட்டத்திட்டங்கள் திறம்பட அமைந்திருப்பதால் ஒருவனுக்கு இகலோக வாழ்வை அனுபவிப்பதற்கான சுபாவம் இருந்தாலும் அவன் காலப்போக்கில் முக்தி அடைந்து இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்கிறான். இதுவே முன்னேற்றம். எனவே பாலுறவு தேவையற்றதாகும். ஆயினும் நாம் அதில் பற்றுதல் கொண்டிருப்பதால் அதை ஒழுங்குபடுத்துவதற்கு சில நியமங்கள் உள்ளன. பின்னணியில் எங்கோ மனதை கவரும் மிருதங்க ஒலியுடன் கீர்த்தனம் ஆரம்பமாகிறது. சீர்பொலியும் சங்குகளின் முழக்கமும் அத்துடன் கலந்து கேட்கின்றன. ஸ்ரீல பிரபுபாத கூறுகிறார், ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் கூறுகிறது, பும்சஸ்திரியோ மிதுனி பாவம் ஏதம் தயோர் மிதோ ஹிருதய கிரந்தி மாஹுகோ அதோ கிரக க்ஷேத்திர சுதாப்த வித்தைஹி ஜனஸ்ய மோகோ அயம் அகம் மமேதி. ஆணும் பெண்ணும் பௌதிக வாழ்வியல் பற்றுதலுடன் இருப்பதற்கு பாலுறவே அடிப்படையாக உள்ளது. ஆணும் பெண்ணும் இணையும் போது அந்த பற்றுதல் அதிகரிக்கிறது. அஃது ஒருவனை கிரக, அதாவது வீடு; க்ஷேத்திர, அதாவது நிலம்; சுத, மகன்; ஆப்த, நண்பர்கள் அல்லது சமுதாயம்; வித்த அப்படின்னா செல்வம் ஆகியவற்றை சேகரிப்பதற்கு தூண்டுகிறது. இவ்வாறாக வீடு, நிலம், மகன்கள், நண்பர்கள், செல்வம் என்று அவன் சிக்கிக்கொள்கிறான். ஜனஸ்ய மோகோ அயம், இதுதான் மோகம். இந்த மோகத்தினால் அவன் அகம் மமேதி என்று எண்ணுகிறான். அதாவது நான் இந்த உடலோடு தொடர்புடையவை, என்னுடையவை என்று நினைக்கிறான். பாப் கூறுகிறார், என்ன அது? மீண்டும் சொல்லுங்களேன். ஸ்ரீல பிரபுபாத சொல்கிறார், பற்றுதல் அதிகரிக்கிறது என்று கூறினேன். பௌதிக பற்றுதலினால் இந்த சிந்தனை எழுகிறது, நான் இந்த உடல், எனது உடல் இந்த குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதால் இது என்னுடையது, இது என்னுடைய நாடு. இது தொடர்கிறது. நான் அமெரிக்கன், நான் இந்தியன், நான் ஜெர்மனியன், நான் இது, நான் அது. இது என்னுடைய நாடு. என்னுடைய நாட்டிற்காகவும் சமுதாயத்திற்காகவும் நான் எல்லாவற்றையும் தியாகம் செய்வேன். இவ்வழியில் ஒருவனது மோகம் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த மாயையுடன் மடியும் போது அவன் மற்றொரு உடலை பெறுகிறான். அஃது அவனுடைய கர்மத்திற்கு ஏற்ப உயர்ந்த உடலாகவோ அல்லது தாழ்ந்த உடலாகவோ இருக்கலாம். உயர்ந்த உடலை பெற்று சொர்க்கத்திற்கு சென்றாலும் அதுவும் பந்தமே. உயர்ந்த உடலை பெற்று சொர்க்கத்திற்கு சென்றாலும் அதுவும் பந்தமே. ஒருவேளை அவன் பூனையாகவோ நாயாகவோ பிறந்தால் வாழ்வை இழந்தவனாகிறான். அவன் மரமாகவும் பிறக்கலாம். இவை அனைத்தும் சாத்தியமே. இந்த விஞ்ஞானத்தை இவ்வுலகம் அறியவில்லை. ஆத்மா எவ்வாறு ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு இடம்பெயர்கிறது, பல்வேறு வகையான உடல்களில் எவ்வாறு சிக்கிக்கொள்கிறது, இந்த விஞ்ஞானம் அறியப்படாமல் உள்ளது. எனவேதான் எதிர்த்தரப்பில் உள்ள என் சகோதரனை கொன்றால், என் பாட்டனாரை கொன்றால் என்றெல்லாம் அர்ஜுனன் உடல் சார்ந்த வாழ்வின் நினைப்பில் பேசிக் கொண்டிருந்தான். ஆயினும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்னும் தருணத்தில் அவன் கிருஷ்ணரிடம் சரணமடைந்து அவரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டான். கிருஷ்ணர் அவனது ஆன்மீக குருவான போது அவர் தொடக்கத்திலேயே அர்ஜுனனை கடிந்து கொண்டார். அசோச்சான் அன்பசோச்சஸ்துவம் பிரக்ஞாவாதாம்ச பாஷசே கதாசு அகதாசும்ச்ச நானு சோசந்தி பண்டிதாக. நீ பண்டிதனைப் போல் பேசுகிறாய், ஆயினும் உடல் சார்ந்த வாழ்வை பற்றிய பேசுவதால் நீ முதல் தர முட்டாள் என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனை கண்டிக்கிறார். பகவத்கீதை 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். பாலுறவு வாழ்க்கை உடல் சார்ந்த வாழ்வை அதிகரிக்கிறது. ஆகவே அதை குறைத்து அறவே நீக்குவது ஒட்டுமொத்த வழிமுறையின் நோக்கமாகும். பாப் சொல்கிறார், வாழ்வின் பல கட்டங்களில் அதை படிப்படியாக குறைப்பதா? ஸ்ரீல பிரபுபாதர், ஆம், குறைக்க வேண்டும்.
25 வயது வரையுள்ள மாணவ பருவத்தில் சீடன் பால் உறவை விலக்கி பிரம்மச்சாரியாக பயிற்றுவிக்கப்படுகிறான். அத்தகைய சீடர்களில் சிலர் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாக வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரிகளாக இருந்து விடுகிறார்கள். அவர்கள் ஆன்மீக கல்வியை பெற்று ஆன்மீக ஞானத்தில் முழுமையாக தேர்ச்சி பெற்றிருப்பதால் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதில்லை. திருமணத்திலும் கட்டுப்பாடு உண்டு. திருமணம் செய்து கொள்ளாமல் பாலுறவில் ஈடுபடக்கூடாது. இதற்காகவே திருமணம் என்னும் ஏற்பாடு மனித சமுதாயத்தில் காணப்படுகிறது. விலங்குகளின் சமுதாயத்தில் இது இல்லை. மக்களோ மனித சமுதாயத்திலிருந்து படிப்படியாக மிருக சமுதாய நிலைக்கு இறங்கி வருகிறார்கள். அவர்கள் திருமணத்தை மறந்து வருகின்றனர். அதுவும் சாஸ்திரங்களில் முன்னதாகவே சொல்லப்பட்டுள்ளது. தாம்பத்திய அபிருச்சிர் ஹேது. கலியுகத்தில் சச்சரவுகள் நிறைந்த தற்போதைய கலியுகத்தில் காலப்போக்கில் திருமண சடங்குகள் இல்லாமலே போய்விடும். ஆணும் பெண்ணும் வெறும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சேர்ந்து வாழ்வர். பாலுறவின் வல்லமையை பொறுத்தே அவரது உறவு அமையும். ஆணோ பெண்ணோ பாலியல் வாழ்க்கையில் சற்று குறைபாடு உள்ளவர்களாக இருந்தால் அங்கே விவாகரத்து ஏற்படுகிறது. ஆணோ பெண்ணோ பாலியல் வாழ்க்கையில் சற்று குறைபாடு உள்ளவர்களாக இருந்தால் அங்கே விவாகரத்து ஏற்படுகிறது. இதை ஒரு தத்துவமாக்கி ஃப்ராய்டு முதலிய மேற்கத்திய அறிஞர்கள் பல நூல்களை எழுதியுள்ளனர். ஆனால் வேத பண்பாட்டின்படி பாலுறவின் மீதான நாட்டம் குழந்தைகளை பெறுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். அவ்வளவுதான். பாலுறவு சார்ந்த உளவியல் விஷயங்களை படிப்பது எங்களின் பண்பாடு கிடையாது. பாலுறவு விஷயத்தில் ஏற்கனவே இயல்பான உளவியல் உண்டு. இதற்கான தத்துவங்களை படிக்காதவனும் கூட பாலுறவில் நாட்டமுடன் உள்ளான். இதனை பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ யாரும் கற்பிப்பதில்லை. இதில் எவ்வாறு ஈடுபடுவது என்பது ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும். சிரிக்கிறார் பிரபுபாதா. இது பொதுவான இயல்பு. ஆனால் இதனை நிறுத்துவதற்குத்தான் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். அதுவே உண்மையான கல்வி. உரையாடலில் நீண்ட இடைவெளி ஏற்படுகிறது. சைக்கிள் ஹார்ன் அங்கே கேட்கிறது. விளையாடும் குழந்தைகள் மக்கள் கூட்டம் என சப்தமாக உள்ளது. இங்கே சம்பாஷணம் நடக்கும்போது பிரபுபாதாவுக்கும் அந்த சீடர்களுக்கும் சம்பாஷணம் நடக்கும்போது இதுபோல் உரையாடல் நீண்ட இடைவெளி ஏற்படுகிறது. சைக்கிள் ஹார்ன் கேட்கிறது. விளையாடும் குழந்தைகள் மக்கள் கூட்டம் என சப்தமாக உள்ளது. பாப் மறுபடியும் கேட்கிறார். தற்போது அமெரிக்காவில் அதுவே பாலுறவே வாழ்வின் அடிப்படை கருத்தாக உள்ளது. ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார், அமெரிக்காவில் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அவற்றை செய்யும். நான் உங்களது நாட்டிற்கு சென்றபோது இளம் ஆணும் பெண்ணும் நண்பர்களாக சேர்ந்து வாழ்வதை கண்டேன். எனவே நீங்கள் நண்பர்களாக சேர்ந்து வாழ்வது சரியல்ல. நீங்கள் அவசியம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனது சீடர்களிடம் கூறினேன். பாப் சொல்கிறார், திருமணத்தை கூட அங்குள்ள பல்வேறு மக்கள் புனிதமானதாக கருதுவதில்லை. அதனால் திருமணம் செய்து கொள்வதில் பலருக்கு விருப்பமில்லை. காரணம், திருமணம் செய்து கொண்ட பின்னரும் அவர்களுக்கு ஒத்துப்போகாவிடில் எளிதில் விவாகரத்து கிடைத்து விடுகிறது. சிலர் பிரபுபாதா சொல்கிறார், ஆமாம், அதுவும் தான். பாப் சொல்கிறார், இதனால் திருமணம் செய்து கொள்வதில் அர்த்தமில்லை என்று சிலர் நினைக்கிறார்கள். சிலர் பிரபுபாதா சொல்கிறார், இல்லை, திருமணத்தை அவர்கள் சட்டபூர்வமான விபச்சாரம் என்று கருதுகின்றனர். அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள். ஆனால் அது திருமணமாகாது. ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையில் கூட இது குறித்து செய்தி வந்தது. அதன் பெயர் என்ன? வாட்ச் சியாமசுந்தர் சொல்கிறார், வாட்ச் டவர் அந்த பத்திரிகை பேர். ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார், ஆம், வாட்ச் டவர். பாதிரியார் ஒருவர் இரண்டு ஆண்களுக்கு இடையிலான திருமணத்திற்கு அனுமதி அளித்ததை அந்த பத்திரிகை கண்டித்துள்ளது. ஓரின சேர்க்கை, இத்தகைய விஷயங்கள் எல்லாம் நிகழ்கின்றன. அவர்கள் இதனை முற்றிலும் விபச்சாரகமாகவே எண்ணுகின்றனர். எனவே இவ்வளவு செலவு செய்து ஒரு முழுநேர விபச்சாரியை வைத்துக் கொள்வதில் என்ன பயன்? திருமணமின்றி வாழ்வதே நல்லது என்று மக்கள் எண்ணுகிறார்கள். சியாமசுந்தர் என்ற பக்தர் சொல்கிறார், நீங்கள் பசுவையும் சந்தையையும் எடுத்துக்காட்டாக வழங்குவதுண்டு. ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார், ஆம், சந்தையில் பால் கிடைக்கும் போது பசுவை ஏன் வைத்து காப்பாற்ற வேண்டும்?
எல்லோரும் சிரிக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் நிலவும் இந்த சூழ்நிலை மிகவும் அருவருக்கத்தக்கது. நான் இதை பார்த்துள்ளேன். இங்கு இந்தியாவிலும் படிப்படியாக இவை வந்து கொண்டுள்ளன. எனவே ஆன்மீக வாழ்வின் அடிப்படை கொள்கைகளை மக்களுக்கு கற்பிப்பதற்காக இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம். இது எந்த ஒரு மத பிரிவையும் சார்ந்த இயக்கம் அன்று. இது எல்லாருடைய நன்மைக்காகவும் ஏற்பட்டுள்ள ஒரு கலாச்சார இயக்கமாகும். முடிஞ்சது. அடுத்தது வாழ்வின் உண்மையான இலக்கு என்ற தலைப்பு. இந்த சம்பாஷணை எப்போ நிகழ்னா 28ஆம் தேதி பிப்ரவரி 1972. தொடர்ச்சி சில பிரபுபாதா சொல்கிறார், இந்த இயக்கம் மனிதன் தன் வாழ்வின் உண்மையான இலக்கை அடைவதற்கு உதவுகிறது. பாப் கேட்கிறார், உண்மையான இலக்கு? சில பிரபுபாதா சொல்கிறார், வாழ்வின் உண்மையான இலக்கு. பாப் சொல்கிறார், கடவுளை அறிவதே வாழ்வின் உண்மையான இலக்கா? சிலர் பிரபுபாதர், ஆம், முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதே வாழ்வின் உண்மையான இலக்காகும். கடலிலிருந்து வரும் நீர் மேகங்களாகிறது. மேகங்கள் மழையாக பொழிகின்றன. இதன் உண்மையான இலக்கு நதியின் வழியாக ஓடி மீண்டும் கடலை அடைவதே. அதுபோல நாம் கடவுளிடமிருந்து வந்துள்ளோம். தற்போது இந்த பௌதிக வாழ்வினால் துன்பப்படுகிறோம். எனவே இந்த துன்பமான நிலையிலிருந்து விடுபட்டு இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதுவே வாழ்வின் உண்மையான இலக்கு. மாம் உபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதாம். பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்துவிட்டனர். இது பகவத்கீதையின் 8வது அத்தியாயம் 15வது கூற்று. யாரிடம் என்னை வந்து அடைந்தால் மாம் உபேத்திய, அவன் மீண்டும் திரும்பி வருவதே இல்லை. எங்கே? துக்காலயம் அசாஸ்வதம் எனப்படும் இந்த இடத்திற்கு அவன் திரும்புவதில்லை. இவ்விடம் துன்பங்களின் இருப்பிடமாகும். இதனை அனைவரும் அறிவர். இருந்தும் பெயரளவு தலைவர்களால் இவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். பௌதிக வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்ததாகும். கிருஷ்ணர் சொல்கிறார், அதாவது கடவுள் சொல்கிறார், இந்த இடம் துன்பங்கள் நிறைந்தது, துக்காலயம். மேலும் இது தற்காலிகமானதும் கூட, அசாஸ்வதம். சரி, துன்பம் நிறைந்ததாக இருந்து விட்டு போகட்டும். நான் இங்கேயே ஒரு அமெரிக்கனாக அல்லது இந்தியனாக வாழ்ந்து விடுகிறேன் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டு வாழ இயலாது. உங்களால் எக்காலத்துக்கும் அமெரிக்கனாகவே இருக்க இயலாது. அமெரிக்காவில் பிறந்திருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அமெரிக்கனாகவே நீங்கள் நீண்ட காலம் உங்களால் இருக்க முடியாது. நீங்கள் அங்கிருந்து உதைத்து வெளியேற்றப்படுவீர். மேலும் உங்கள் மறுபிறவி எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே இது துக்காலயம் அசாஸ்வதம், துன்பகரமானது, தற்காலிகமானது என்று கூறப்படுகிறது. இதுவே எங்களது தத்துவம். பாப் சொல்கிறார், ஆனால் கடவுளை பற்றிய அறிவு ஓரளவு இருக்குமெனில் அப்பொழுது வாழ்வு அவ்வளவு துக்ககரமாக இருக்காதல்லவா? ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், இல்லை, ஓரளவு அறிவு போதாது. உங்களிடம் பக்குவமான அறிவு இருக்க வேண்டும். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதः என்றால் பக்குவமான என்று பொருள். பகவத்கீதையில் பக்குவமான அறிவு கற்பிக்கப்படுகிறது. எனவே மனித சமுதாயத்திலுள்ள ஒவ்வொருவரும் பகவத்கீதையை உள்ளபடி கற்று வாழ்வை பக்குவப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம். அதுவே கிருஷ்ண பக்தி இயக்கம். ஆத்மா உடலை விட்டு உடல் மாறுவதை பற்றி உங்களுடைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? பாப் சொல்கிறார், நான் நினைப்பது என்னவெனில், விஞ்ஞானத்தினால் இதனை மறுக்கவோ ஆமோதிக்கவோ முடியாது. விஞ்ஞானத்திற்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. சில பிரபுபாதர் சொல்கிறார், எனவே தான் விஞ்ஞானம் குறைபாடுள்ளது என்று நான் சொல்கிறேன். இப்பொழுது புரிகிறதா? பாப் சொல்கிறார், விஞ்ஞானம் சில விஷயங்களை சொல்லக்கூடும். ஆற்றலை ஒருபோதும் அழிக்க முடியாது. அது மாற்றத்தை மட்டுமே ஏற்கிறது என்று விஞ்ஞானம் கூறுகிறது. சில பிரபுபாதர் கூறுகிறார், அதெல்லாம் சரி, ஆனால் இந்த ஆற்றல் எதிர்காலத்தில் எவ்வாறு செயல்படும் என்பதை விஞ்ஞானம் அறியவில்லை. ஆற்றல் எவ்வாறு பல வழிகளில் மாற்றப்படுகிறது?
வெவ்வேறு விதமாக கையாளப்படும் போது ஆற்றல் வெவ்வேறு விதமாக செயல்படுவது ஏன்? மின்சக்தியை எடுத்துக்காட்டாக காண்போம். வெவ்வேறு விதமாக கையாளப்படும் போது இது வெப்பம் தரும் அடுப்பையும் குளிர்ச்சி தரும் குளிர்சாதன பெட்டியையும் இயக்குகிறது. இவை இரண்டும் எதிரெதிர் தன்மைகள், ஆனால் மின்சக்தி ஒன்றே. அதுபோலவே இந்த சக்தி உயிர் சக்தி எவ்வாறு இயக்கப்படுகிறது, இது எவ்வழியில் செல்கிறது, மறுபிறவில் எத்தகைய பலனை கொடுக்கிறது, இவற்றை அந்த விஞ்ஞானிகள் அறிவதில்லை. ஆனால் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகத்தில் இது மிகவும் எளிமையான முறையில் விளக்கப்பட்டுள்ளது. வாசாம் சிஜீர்ணானி யதா விஹாய, நீங்கள் ஓர் உடையினால் சட்டையினால் மறைக்கப்பட்டுள்ளீர். இந்த சட்டை பயனற்றதாகும் போது இதை நீங்கள் மாற்றுகிறீர்கள். இந்த உடலும் அத்தகைய சட்டை மற்றும் கோட் போன்றதே. அது பயன்படுத்த இயலாமல் போகும்போது நாம் அதை மாற்ற வேண்டியுள்ளது. இந்த உடலும் அத்தகைய சட்டை மற்றும் கோட் போன்றதே. அது பயன்படுத்த இயலாமல் போகும்போது நாம் அதை மாற்ற வேண்டியுள்ளது. பாப் சொல்கிறார், மாற்றுகின்ற நாம் என்பது என்ன? மாறாமல் இருப்பது எது? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், அதுதான் ஆத்மா. பாப் கூறுகிறார், ஒரு பிறவிலிருந்து மறுபிறவிக்கு மாறுவது. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், அதுவே ஆத்மா. நான், நீங்கள் என்று கூறும்போது யாரை குறிப்பிடுகிறேனோ, நான் என்று கூறும்போது யாரை குறிப்பிடுகிறேனோ அந்த அடையாளமே ஆத்மா. பாப் சொல்கிறார், என்னுடைய ஆத்மா உங்களுடைய ஆத்மாவிலிருந்து வேறுபட்டதா? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஆத்மா, நான் ஒரு தனிப்பட்ட ஆத்மா. பாப் சொல்கிறார், நீங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டுள்ளீர். என்னுடைய கர்ம வினைகளை நான் அகற்றிவிட்டால் அப்போது நம்முடைய ஆத்மாக்கள் ஒன்றாகிவிடுமா, அல்லது அப்போதும் வெவ்வேறாக இருக்குமா? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், அனைவரிலும் ஆத்மாவின் இயல்பு ஒன்றுதான். தற்போதைய தருணத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் சிந்தனையுடன் இருக்கின்றீர். உங்களது நாட்டை சார்ந்த இந்த கிருஷ்ண பக்தர்களும் ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் சிந்தனையுடன் இருந்தனர். ஆயினும் பயிற்சினால் இவர்கள் இப்போது வேறு வாழ்வியல் சிந்தனையை ஏற்றுள்ளனர். எனவே கிருஷ்ண உணர்வை எவ்வாறு பெறுவது என்பதே உன்னத பயிற்சியாகும். அதுவே பக்குவ நிலை. பாப் சொல்கிறார், 2 நபர்கள் கிருஷ்ண உணர்வுடன் இருந்தால் அவருடைய ஆத்மாக்கள் ஒன்றா? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஆத்மா எப்போதும் ஒன்றுதான். பாப் சொல்கிறார், ஒவ்வொரு நபரிலும் இருக்கும் ஆத்மா ஒன்றா? ஸ்ரீல பிரபுபாதர், ஆம். பாப் சொல்கிறார், 2 பக்தர்களை சுட்டி காட்டி, இவர்கள் இருவரும் கிருஷ்ண உணர்வுடன் இருப்பதால் இவருடைய ஆத்மாக்கள் ஒன்றா? ஸ்ரீல பிரபுபாதர், ஒருவன் கிருஷ்ணர் உணர்வுடன் இருந்தாலும் கிருஷ்ண உணர்வின்றி இருந்தாலும் ஆத்மா ஒன்றுதான், ஆனால் எப்போதும் தனித்தன்மை கொண்டது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு மனிதன், நானும் ஒரு மனிதன். நான் கிறிஸ்தவனாக இல்லாவிட்டாலும் நீங்கள் இந்துவாக இல்லாவிட்டாலும் நாம் மனிதர்களே. அதுபோலவே ஆத்மா கிருஷ்ண உணர்வின்றி இருக்கலாம் அல்லது கிருஷ்ண உணர்வுடன் இருக்கலாம். அது பொருட்டல்ல, ஆனால் ஆத்மா என்றும் ஆத்மாவே. பாப் சொல்கிறார், இன்னும் சற்று விரிவாக சொல்ல முடியுமா? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஆத்மா தூய நிலையில் எல்லா ஆத்மாக்களும் சமமானவை, விலங்குகளில் இருக்கும் ஆத்மா உட்பட. எனவே பண்டிதா சமதர்ஷினா என்று சொல்லப்பட்டுள்ளது பகவத்கீதை 5வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்தில். மனிதனாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் உண்மையான பண்டிதர்கள் வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லை. பாப் சொல்கிறார், இது பற்றி நான் மற்றொரு கேள்வி எழுப்பலாமா? ஸ்ரீ பிரபுபாதர், சரி. பாப் சொல்கிறார், ஆத்மாவை நான் ஒரு வகையில் கடவுளின் பகுதியாக கருதுகிறேன். சில சமயங்களில் கடவுளை உணர்வதாக நான் எண்ணுகிறேன். நான் இங்கே இருக்கிறேன், கடவுள் இங்கே இருப்பதாக நீங்கள் சொல்லலாம். என்னுள் ஆத்மா இருக்குமெனில் என்னுள் கடவுள் இருப்பதையும் நான் உணர முடியுமல்லவா? முழுமையான கடவுளை அன்று நான் சொல்வது. ஆனால் சில பிரபுபாதர் சொல்கிறார், கடவுளின் ஒரு பகுதியை. அதானே பாப் சொல்கிறார், ஆனால் நான் என்னில் கடவுளை உணரவில்லை. ஆனால் கடவுள் இங்கே தனியாக என்னிலிருந்து தனியாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆத்மா கடவுளின் ஒரு பகுதியாக இருப்பதால் என்னுள் கடவுளை உணர்வது சாத்தியமா?
ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், கடவுள் உள்ளும் இருக்கிறார், கடவுள் எங்கும் இருக்கிறார், கடவுள் உள்ளும் இருக்கிறார், புறமும் இருக்கிறார். இது அறியப்பட வேண்டிய ஒன்று. பாப் சொல்கிறார், உள்ளிருக்கும் கடவுளை எவ்வாறு உணர்வது? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஆரம்பத்தில் சாத்தியமில்லை. ஆனால் வேத நூல்களிலிருந்து சாஸ்திரங்களிலிருந்தும் இதனை அறிய வேண்டும். எடுத்துக்காட்டாக ஈஸ்வர சர்வ பூதானம் ஹிருத்தேஷு அர்ஜுனதிஷ்டதி, கடவுள் ஒவ்வொருவரின் ஹிருதயத்திலும் இருக்கிறார் என்று பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. பரமாணு சயாந்தரஸ்தம், கடவுள் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் இருக்கிறார். இது நாம் பெறும் முதல் தகவல். இதன் பின்னர் யோக முறையை கொண்டு இதனை நீங்கள் உணர வேண்டும். பாப் சொல்கிறார், யோக முறையில்? ஸ்ரீல பிரபுபாதர், ஆம். பாப் சொல்கிறார், ஹரே கிருஷ்ண உச்சாடனம் அப்படிப்பட்ட யோக முறையா? ஸ்ரீல பிரபுபாதர், ஆம், இதுவும் ஒரு யோக முறையே. பாப் சொல்கிறார், இந்த தகவலை உணர்வதற்கு, உள்ளிருக்கும் ஆத்மாவை உணர்வதற்கு நான் எத்தகைய யோக முறையை பின்பற்ற வேண்டும்? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், பல்வேறு யோக முறைகள் உள்ளன. ஆயினும் இந்த யுகத்திற்கு இந்த முறையே மிகவும் உகந்தது. பாப் சொல்கிறார், திருநாமத்தை சொல்வதா? ஸ்ரீல பிரபுபாதர், ஆம். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஆம். பாப் சொல்கிறார், இதன் மூலமாக வெளியில் உள்ள கடவுளை மட்டுமின்றி உள்ளிருக்கும் கடவுளையும் என்னால் உணர முடியுமா? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் கடவுளை பற்றிய எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்வீர்கள். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் கடவுளை பற்றிய எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்வீர்கள். கடவுள் எவ்வாறு உள்ளும் புறமும் இருக்கிறார், எவ்வாறு செயல்படுகிறார் என்பவை அனைத்தும் உணர்த்தப்படும். சேவை மனப்பான்மையினால் கடவுள் தம்மை வெளிப்படுத்துவார். உங்களது முயற்சியால் நீங்கள் கடவுளை அறிய முடியாது. கடவுள் தாமே தம்மை வெளிப்படுத்தினால்தான் அவரை அறிய முடியும். உதாரணமாக, இரவில் சூரியன் கண்ணுக்கு தெரியாத போது டார்ச் வெளிச்சத்தை கொண்டோ வேறு வெளிச்சத்தை கொண்டோ உங்களால் சூரியனை பார்க்க முடியாது. ஆனால் காலையில் சூரியனை எந்தவித வெளிச்சத்தின் உதவியும் இல்லாமல் இயல்பாக பார்க்க முடியும். அதுபோலவே கடவுள் தம்மை வெளிப்படுத்த தக்க சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அத்தகைய சூழ்நிலையில் உங்களை வைத்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வழிமுறையை அனுசரித்து கடவுளே வாருங்கள், நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. கடவுள் உங்களது கட்டளைக்கு பணியும் வேலைக்காரர் கிடையாது. பாப் சொல்கிறார், கடவுள் தாமே தம்மை வெளிப்படுத்தும் அளவிற்கு நாம் அவரை மகிழ்விக்க வேண்டும். சரியா? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஆம். சியாமசுந்தரர் சொல்கிறார், கடவுளை நாம் மகிழ்விக்கிறோம் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், அவரை நாம் காணும்போது தெரிந்து கொள்வோம். உதாரணமாக, நீங்கள் சாப்பிடும்போது உங்களது பசி நீங்கிவிட்டது. உடலுக்கு பலம் கிடைக்கிறதா என்பதை நீங்கள் யாரிடமும் வினவ வேண்டியதில்லை. சாப்பிடுவதால் உண்டாகும் ஆற்றலை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். யாரிடமும் வினவ வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கே திருப்தி உண்டாகுது இல்லையா? அதனால் நீங்கள் மற்றவங்க இடத்துல கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிட்டுன்னா அந்த திருப்தியை உணரும்போது நீங்கள் நன்றாக சாப்பிட்டீர்கள் என்று உணர்கிறீர்கள் அல்லவா? அதான் சொல்கிறாருங்க. சாப்பிடுவதால் உண்டாகும் ஆற்றலை நீங்களே புரிந்து கொள்வீர். அந்த திருப்தி உண்டாகும். யாரிடமும் வினவ வேண்டிய தேவையில்லை. அதுபோலவே கடவுளுக்கு நீங்கள் உண்மையாக தொண்டாற்றினால் அப்போது கடவுள் எனக்கு கட்டளையிடுகிறார், கடவுள் இங்கே இருக்கிறார், நான் கடவுளை காண்கிறேன் என்பனவற்றை நீங்களே அறிந்து கொள்வீர். பக்தர் ஒருவர் நடுவில் குறுக்கு பேசுகிறார், அல்லது கடவுளுடைய பிரதிநிதியின் மூலமாக? ஸ்ரீல பிரபுபாதர், ஆம். பக்தர் கேட்கிறார், அது சற்று சுலபமானது. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், கடவுளை அவரது பிரதிநிதியின் மூலமாக அணுக வேண்டும். யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாத, ஆன்மீக குருவின் கருணையால் ஒருவனுக்கு கிருஷ்ணரின் கருணை கிடைக்கப்பெறுகிறது. நீங்கள் கடவுளின் பிரதிநிதியை மகிழ்வித்தால் கடவுள் தானாகவே மகிழ்ச்சி அடைகிறார். இவ்வழியில் கடவுளை நீங்கள் நேரடியாக காணலாம். ஒரு இந்தியர் கேட்கிறார், கடவுளின் பிரதிநிதியை எவ்வாறு மகிழ்விப்பது? ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் அவரது கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அவ்வளவே. கடவுளின் பிரதிநிதி குரு. அவர் உங்களை அப்படி செய் இப்படி செய் என்று சொல்கிறார். நீங்கள் அவ்வாறு செய்தால் அஃது அவரை மகிழ்விக்கும். யஸ்ய அப்பிரசாதான் நகதி குதோபி, ஆன்மீக குருவின் அருளின்றி முன்னேற்றம் அடைய முடியாது. அவர் அதிருப்தி அடையும் வகையில் நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு கதி இல்லை. எனவே நாம் குருவை வணங்குகிறோம்.
साक्षात्कारित्वेन समस्तशास्त्रेण मुक्तस्तदा भाव्यत एव सद्भिः किन्तु प्रभोर्यः प्रिय एव तस्य वन्दे गुरो श्रीचरणारविन्दम् किन्तु प्रभोर्यः प्रिय एव तस्य वन्दे गुरो श्रीचरणारविन्दम्. பகவானின் மிக நெருங்கிய சேவகர் என்பதால் ஆன்மீக குரு முழுமுதற் கடவுளைப் போலவே மதிக்கத்தக்கவர். இது எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்கப்பட்டு எல்லா சாதுக்களாலும் பின்பற்றப்படுவதாகும். எனவே ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான அத்தகைய ஆன்மீக குருவின் தாமரை திருவடிகளுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கத்தை அர்ப்பணிக்கின்றேன். குருவை கடவுளாகவே ஏற்க வேண்டும். எல்லா சாஸ்திரங்களும் அப்படித்தான் உரைக்கின்றன. பாப் சொல்கிறார், குருவை கடவுளின் பிரதிநிதியாக ஏற்க வேண்டுமா? சில பிரபுபாதர், ஆம், குருவின் கடவுளின் பிரதிநிதி, கிருஷ்ணரின் புறத்தோற்றம் என்றும் கூறலாம். பாப் சொல்கிறார், ஆயினும் கிருஷ்ணரின் அவதாரங்களிலிருந்து வேறுபட்டவர். சிலர் பிரபுபாதர், ஆம். பாப் சொல்கிறார், குரு என்னும் புறத்தோற்றத்திற்கும் கிருஷ்ணர், சைதன்யர் முதலிய அவதாரங்களின் புறத்தோற்றத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சிலர் பிரபுபாதருக்கு சொல்கிறார், குரு கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆவார். எனவே குரு என்பவர் யார் என்பதற்கான அடையாளங்கள் உள்ளன. பொதுவான அடையாளங்கள் வேதங்களில் முண்டகோபனிஷத்து 1:2-12 உரைக்கப்பட்டுள்ளன. தத் விஜானாத்தம் சகுரும் ஜேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் தத் விஜானாத்தம் சகுரும் ஜேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். குருவானவர் சீட பரம்பரையில் வந்தவராக இருக்க வேண்டும். அவர் தம் ஆன்மீக குருவிடமிருந்து வேதங்களை முழுமையாக செவியுற்றிருக்க வேண்டும். பக்குவமான பக்தராக இருக்க வேண்டும் என்பது குருவின் பொதுவான அடையாளமாகும். மேலும் அவர் கிருஷ்ணரின் உபதேசங்களை பிரச்சாரம் செய்வதில் மூலம் அவருக்கு தொண்டாற்றுகிறார். பாப் சொல்கிறார், சைதன்ய மகாபிரபு இருந்தார். அவர் தங்களிடமிருந்து வேறுபட்ட வகையான குருவா? சிலர் பிரபுபாதர் சொல்கிறார், இல்லவே இல்லை. குருமார்களில் பல வகை இருக்க முடியாது. எல்லா குருமார்களும் ஒரே வகையினரே. பாப் சொல்கிறார், ஆனால் அவர் சைதன்யர் அதே சமயத்தில் ஒரு அவதாரமாகவும் விளங்கினார் அல்லவா? சிலர் பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், அவர் சாக்ஷாத் கிருஷ்ணர். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், அவர் சாக்ஷாத் கிருஷ்ணர். இருப்பினும் குருவை போன்று செயல்பட்டார். பாப், அப்படியா? ஸ்ரீ பிரபுபாதர், ஆம். பாப் சொல்கிறார், ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், கிருஷ்ணர் கடவுள் என்பதால் அவர் கட்டளையிட்டார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் ஷவணம் பிரஜ. எல்லா விதமான தர்மங்களையும் கைவிட்டு என்னை மட்டும் சரணடைவாயாக. பகவத்கீதை 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எனவே கிருஷ்ணர் மீண்டும் குருவாக வந்து கிருஷ்ணரிடம் சரணமடைவது எப்படி என்பதை மக்களுக்கு கற்பித்தார். சைதன்ய மகாபிரபுவாக வந்து சியாமசுந்தர பக்தர் கேட்கிறார், நானே குரு என்று அவர் பகவத்கீதையில் கூறுகிறார் அல்லவா? சில பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், அவரே ஆதி குரு. ஏனெனில் அவர் அர்ஜுனனால் குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஆகவே இதில் என்ன சிரமம்? சிஷ்யஸ் தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். அர்ஜுனன் பகவானிடம் கூறினார், நான் உங்களது சீடன், உங்களை சரணடைந்துள்ள ஆத்மா, தயவு கூர்ந்து எனக்கு உபதேசியுங்கள். பகவத்கீதை 2வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. அவர் குருவாக இல்லாவிடில் அர்ஜுனன் எப்படி அவருக்கு சீடனாக முடியும்? அவரே ஆதி குரு. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே. படைப்பின் முதல் உரிவாளியாகிய பிரம்மாவின் இதயத்தில் வேத ஞானத்தை முதலில் அருளியவர் அவரே. ஸ்ரீமத் பாகவதம் 1:1. எனவே அவரே ஆதிகுரு. பாப் சொல்கிறார், கிருஷ்ணர் ஸ்ரீ பிரபுபாதர், ஆம், அவர்தான் முதல் குரு. அவரை அடுத்து அவரது சீடரான பிரம்மா குருவாகிறார். அடுத்து அவரது சீடரான நாரதர் குருவாகிறார். அடுத்து அவரது சீடரான வியாசர் குருவாகிறார். இப்படியே குரு பரம்பரை வருகிறது. ஏவம் பரம்பரா பிராப்தம். தெய்வீக ஞானம் குரு சீட பரம்பரையின் வழியாக பெறப்படுகிறது. பாப் சொல்கிறார், அப்படியெனில் குருவானவர் சீட பரம்பரையின் வழியாக ஞானத்தை பெறுகிறார்.
கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக பெறுவதில்லையோ? நீங்கள் கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக ஏதேனும் ஞானத்தை பெற்றுள்ளீரா? ஸ்ரீலர் பிரபுபாதா சொல்கிறார், ஆம், கிருஷ்ணரின் நேரடியான அறிவுரை பகவத்கீதையின் வடிவில் உள்ளது. பாப் சொல்கிறார், புரிகிறது. ஆனால் ஸ்ரீலர் பிரபுபாதா சொல்கிறார், ஆனால் இதனை நீங்கள் சீட பரம்பரையின் மூலமாக கற்க வேண்டும், இல்லாவிடில் இதை தவறாக புரிந்து கொள்வீர். பாப் சொல்கிறார், ஆனால் தற்போது நீங்கள் கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக தகவல் பெறுவதில்லையா? உங்களது அறிவு நூல்களிலிருந்து சீட பரம்பரையின் மூலமாக வருகிறதா? ஸ்ரீலர் பிரபுபாதா சொல்கிறார், இதில் வேறுபாடு இல்லை. இது பென்சில் என்று நான் உங்களிடம் கூறுவதாக வைத்துக்கொள்வோம். நீங்கள் அவரிடம் இது பென்சில் என்று கூறுகிறீர், அவர் மற்றொருவரிடம் இது பென்சில் என்று கூறுகிறார். இங்கே அவர் கூறியதற்கும் நான் கூறியதற்கும் என்ன வேறுபாடு? பாப் சொல்கிறார், இதை நீங்கள் அறிவதற்கு கிருஷ்ணரின் கருணை அனுமதி அளிக்கிறது என்று சொல்லலாமா? ஸ்ரீ பிரபுபாதா சொல்கிறார், கிருஷ்ணரின் கருணையை கூட உள்ளது உள்ளபடி வழங்கப்பட்டால் மட்டுமே உங்களால் பெற முடியும். நாங்கள் பகவத்கீதையை அவ்வாறு வழங்குகிறோம். பகவத்கீதையில் 18வது அத்தியாயம் 66 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ. தர்மத்தின் எல்லா வடிவங்களையும் திறந்து என்னிடம் மட்டும் சரணடை. இப்போது நாங்கள் உங்களிடம் எல்லாவற்றையும் கைவிட்டு கிருஷ்ணரிடம் சரணமடையுங்கள் என்று உபதேசிக்கிறோம். எனவே கிருஷ்ணரின் அறிவுரைக்கும் எங்களது அறிவுரைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அறிவுரையில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே இத்தகைய பக்குவமான வழியில் நீங்கள் அறிவை பெற்றால் அது கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக அறிவுரை பெறுவதற்கு சமமானதாகும். நாங்கள் எதையும் மாற்றுவதில்லை. பாப் சொல்கிறார், பயபக்தியோடும் நம்பிக்கையோடும் நான் பிரார்த்தனை செய்யும்போது கிருஷ்ணர் அதை கேட்கிறாரா? ஸ்ரீலர் பிரபுபாதா சொல்கிறார், ஆம். பாப் சொல்கிறார், என்னிடமிருந்து அவருக்கு அந்த பிரார்த்தனை போகிறதா என்று பாப் கேட்கிறார். ஸ்ரீலர் பிரபுபாதா சொல்கிறார், ஆம், அவர்தான் உங்கள் இதயத்தில் இருக்கிறாரே, அவர் எப்போதும் உங்களுக்கு செவி சாய்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பிரார்த்தித்தாலும் சரி, பிரார்த்திக்காமல் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதேனும் அபத்தமான செயலை செய்யும் பொழுதும் அவர் உங்களை கவனித்து கொண்டுள்ளார். ஆகவே நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது அது மிகவும் நல்லதாக வரவேற்கப்படுகிறது. பாப் சொல்கிறார், கிருஷ்ணரின் காதுக்கு பிரார்த்தனையின் ஒலி அபத்தத்தின் ஒலியை விட சிறப்பாக கேட்கிறதா? ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், அப்படி இல்லை. கிருஷ்ணர் பூரணமானவர், அவரால் எல்லாவற்றையும் கேட்க முடியும். நீங்கள் வாய் திறந்து பேசாமல் இதை செய்வேன் என்று மனத்தில் நினைத்தால் கூட கிருஷ்ணர் அதை கேட்கிறார். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டः. கிருஷ்ணர் எல்லோருடைய ஹிருதயத்திலும் வீற்றிருக்கிறார். பகவத்கீதை 15ஆம் அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாப் கேட்கிறார், ஆயினும் பிரார்த்தனை அவசியம், அப்படித்தானே? ஸ்ரீலர் பிரபுபாதர் கூறுகிறார், பிரார்த்தனை என்பது அவரவர் செய்ய வேண்டிய பணி. பாப் சொல்கிறார், யார் செய்ய வேண்டியது? ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், ஒவ்வொரு உயிர் வாழியும் செய்ய வேண்டியது. அது ஒன்றுதான் நமது பணி. ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான்னு கடோபனிஷத்து 2:2-13 சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேதங்களின் கூற்று. பாப் கேட்கிறார், இதன் பொருள் என்ன? ஸ்ரீலர் பிரபுபாதர் விளக்குகிறார், அவர் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வழங்குகிறார். அவரே எல்லோருக்கும் உணவு வழங்குகிறார். ஆகவே அவரே நமது தந்தை. எனவே தந்தையே எனக்கு இதை தாரும் என்று ஏன் நீங்கள் பிரார்த்திக்கக்கூடாது? கிறிஸ்துவ பைபிளில் உள்ளதைப் போல தந்தையே தினசரி அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று ஏன் பிரார்த்திக்கக்கூடாது? அவர்கள் செய்வது நல்ல காரியமே. அவர்கள் பரமபிதாவை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆயினும் அதே சமயத்தில் வளர்ந்த பிள்ளைகள் தந்தையிடம் எதையும் வேண்டக்கூடாது. மாறாக அவர்கள் தந்தைக்கு தொண்டாற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுவே பக்தி. பாப் சொல்கிறார், என் கேள்விகளுக்கு நீங்கள் மிகவும் சிறப்பாக விடையளிக்கிறீர்கள். எல்லோரும் அன்போடு சிரிக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், மிக்க நன்றி. பாப் சொல்கிறார், இப்போது நான் உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வியை எழுப்பலாமா? ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், தாராளமாக. அப்படியே தொடர்ச்சி.
இயற்கையின் 3 குணங்களை பற்றி இந்த ஹெட்டிங்கு அப்படியே தொடர்ச்சி. அதான் பாப் வந்து கேள்வி கேட்க போகிறார். நான் உனக்கு கேள்வி கேட்கலாமான்னு சொன்னார் இல்லையா பாப்பு, அது கேள்வி கேட்க போகிறார் பிரபுபாதாவிடம். பாப் கேட்கிறார், சத்துவகுணம் அதாவது நற்குணம், ரஜோகுணம் தீவிர குணம், தமோ குணம் அறியாமை குணம் என்று வாழ்வில் 3 குணங்கள் உள்ளதாக நான் படித்துள்ளேன். இவற்றை பற்றி நீங்கள் சற்று விளக்க வேண்டுகிறேன். குறிப்பாக தமோ குணத்தையும் சத்துவ குணத்தையும் அறிய விரும்புகிறேன். ஸ்ரீல பிரபுபாதர், சத்துவகுணத்தில் இருக்கும்போது உங்களால் விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும், அறிவை பெற முடியும். கடவுள் இருக்கிறார், இந்த உலகம் அவரால் படைக்கப்பட்டது முதலிய பல விஷயங்களையும், இதுதான் சூரியன், இதுதான் சந்திரன் முதலிய யதார்த்த விஷயங்களையும் உங்களால் அறிய முடியும், பக்குவமாக அறிய முடியும். ஒருவனிடம் பக்குவமான அறிவு இல்லாவிட்டாலும் அவன் ஓரளவு அறிவுடையவனாக இருந்தால் இது சத்துவகுண தன்மையாகும். அடுத்ததாக ரஜோகுணத்தில் இருப்பவன் தன்னை பௌதிக உடலுடன் அடையாளம் காண்கிறான். அதனால் அவன் தனது புலன்களை திருப்திப்படுத்த முயல்கிறான். அது ரஜோகுணத்தன்மையாகும். தமோ குணம் என்பது மிருக வாழ்க்கையாகும். தமோ குணத்தில் இருப்பவன் கடவுள் என்றால் என்ன, இன்பத்தை அடைவது எப்படி, நாம் இவ்வுலகில் ஏன் பிறந்துள்ளோம் என்பனவற்றை அறிவதில்லை. உதாரணமாக, ஒரு மிருகத்தை நீங்கள் கசாப்பு கூடத்திற்கு அழைத்து சென்றால் அது போகும். ஒரு மிருகத்தை நீங்கள் கசாப்பு கூடத்திற்கு அழைத்து சென்றால் அது போகும். இதுவே அறியாமை, தமோகுணம். ஆனால் மனிதன் எதிர்ப்பு தெரிவிப்பான். ஒரு ஆட்டை கொல்வதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாக அதற்கு ஒரு வாய் புல் கொடுத்தால் அதை உண்பதில் அந்த ஆடு மகிழ்ச்சி அடையும். குழந்தையும் எடுத்துக்காட்டாக கூறலாம். நீங்கள் ஒரு குழந்தையை கொல்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருந்தால் கூட அக்குழந்தை அப்போதும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டிருக்கும். ஏனெனில் அது ஒன்றும் அறியாதது. அதுதான் தமோ குணம். அதான் அறியாமை குணம், தமோ குணம். பாப் சொல்கிறார், இந்த குணங்களை பொறுத்து ஒருவரின் கர்ம வினை உள்ளது, சரியா? ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், ஆம். நீங்கள் தொடர்பு கொள்ளும் குணத்தை பொறுத்து உங்களது செயல்கள் களங்கமடைகின்றன. காரணம், குணசொங்கோ அஸ்திய அசத்து யோனி ஜென்மசு. பகவத்கீதை 13வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கை குணங்களுடைய சங்கத்தை பொறுத்து ஒருவன் உயர் பிறவியோ தாழ்ந்த பிறவியோ அடைகிறான். பாப் சொல்கிறார், அப்படியெனில் ஏமாற்றுவது போன்ற செயல்கள் எந்த குணத்தை சார்ந்தவை? ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், ஏமாற்றுவது ரஜோகுணம் தமோ குணமும் கலந்த செயலாகும். ஒருவன் மற்றொருவனை ஏமாற்றுகிறான் என்றால் அவன் ஏதோ ஒரு பொருளை பெற தீவிரமான இச்சை கொண்டுள்ளான். ஆனால் அவன் கொலை செய்கிறான் என்றால் அதற்காக துன்பப்பட வேண்டியிருக்கும் என்பதை அவன் அறியாமல் இருக்கிறான். எனவே அச்செயல் ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்ததாகும். பாப் சொல்கிறார், ஒருவன் மற்றொருவனுக்கு உதவி செய்யும் போது ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், அது சத்துவகுணத்தை சார்ந்தது. பாப் சொல்கிறார், எப்படி சத்துவகுணம் என்று கூறுகிறீர்? அது எத்தகைய அறிவு? அதாவது உதவி செய்தல் என்பது எத்தகைய அறிவை குறிக்கிறது? அறிவுடன் இருத்தல் சத்துவகுணத்தின் தன்மை என்று நீங்கள் சொன்னீர்கள். ஸ்ரீ பிரபுபாதர், ஆம். பாப் சொல்கிறார், புத்தி? ஸ்ரீ பிரபுபாதர், ஆம். பாப் சொல்கிறார், மற்றொருவருக்கு உதவுவது? ஸ்ரீ பிரபுபாதர், அறியாமல் இருக்கும் ஒருவன் தெளிவு பெற நீங்கள் உதவுகிறீர்கள். பாப் சொல்கிறார், புத்தி அளிக்கிறோம் என்பதால்? ஸ்ரீ பிரபுபாதர், ஆம், அது சத்துவகுணம். பாப் சொல்கிறார், ஏதாவது ஒரு வகையில் உதவுவதை எந்த பிரிவில் சேர்ப்பது? ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், அதுவும் சத்துவகுணமே. பாப் சொல்கிறார், எதுவும் இல்லாத பிச்சைக்காரனுக்கு பிச்சை அளித்தால்? ஸ்ரீ பிரபுபாதர், அதுவும் சத்துவகுணமாக இருக்கலாம். ஆனால் உங்களது பௌரி தெருவில் மக்கள் தானம் அளிக்கிறார்கள். அதை பெறுபவன் உடனடியாக ஒரு பாட்டில் ஒயின் வாங்கி குடித்துவிட்டு அங்கேயே விழுந்து கிடக்கிறான். எல்லாரும் அந்த சமயத்தில் சிரிக்கிறாங்க. அதுவும் தானம்தான், ஆனால் அது சத்துவகுணம் அல்ல, தமோ குணமாகும். பாப் சொல்கிறார், தானம் செய்வது தமோ குணமா? ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், தானத்தில் 3 வகை உண்டு, சத்துவம், ரஜஸ், தமஸ். எங்கே தானம் கொடுக்க வேண்டுமோ அங்கு தானம் அளித்தல் சத்துவகுணத்தை சார்ந்தது. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு வழங்கப்படும் தானத்தை எடுத்துக்காட்டாக கூறலாம். இந்த இயக்கத்திற்கு யாரேனும் தானம் அளித்தால் இயக்கம் அதனை கிருஷ்ண உணர்வு எனப்படும் இறை உணர்வை பரப்புவதற்காக பயன்படுத்துவதால்
அந்த தானம் சத்துவகுணத்தை சார்ந்தது. ஏதேனும் பலனை எதிர்பார்த்து தானம் செய்தல் ரஜோகுணமாகும். மேலும் முறையான காலத்தையும் இடத்தையும் பார்க்காமல் மரியாதையின்றி பௌரி தெரு மனிதனை போன்ற தகுதியற்றவர்களுக்கு தானம் வழங்குவது தமோ குணத்தை சார்ந்ததாகும். அது மதுபானம் சாப்பிட்றதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணுறாங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தானத்தை மதுபானம் சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துவதால் அது தமோ குணம் தானமாகும், தமோ குணத்தை சார்ந்ததாகும். ஆயினும் கிருஷ்ணர் பகவத்கீதை 9வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், எத்கரோஷி யதஸ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி எத்து. எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் நீ செய்கின்றாயோ அவற்றை எனக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டால் அதுவே பக்குவமான தானம், அல்லது கிருஷ்ணரின் பிரதிநிதியாக இருப்பவர் ஏற்றுக்கொண்டால் அதுவும் பக்குவமானதே. பாப் சொல்கிறார், பசித்திருப்பவனுக்கு உணவளிப்பது எந்த வகை தானம்? சிலர் பிரபுபாதர் சொல்கிறார், அது சூழ்நிலையை பொறுத்தது. உதாரணமாக திட உணவு எதையும் சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர் நோயாளியிடம் சொல்லியிருக்கும் சூழ்நிலையில் அந்த நோயாளி திட உணவை கேட்டார் என்பதற்காக நீங்கள் அதனை தானமாக வழங்கினால் அப்போது நீங்கள் அவனுக்கு நன்மை செய்வதில்லை, அது தமோ குணமாகும். பாப் சொல்கிறார், பக்தர்கள் கர்மத்தை சேகரிப்பதிலிருந்து விடுபட்டவர்களா? இந்த பக்தர்கள் கர்ம வினையை உணர்கிறார்களா? இவர்கள் இந்த முக்குணங்களில் செயல்படுகிறார்களா? சத்துவகுணத்தில் இருப்பவர்களா? ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், இவர்கள் சத்துவகுணத்தை விட உயர்ந்தவர்கள், சுத்த சத்துவம். இந்த பக்தர்கள் இந்த ஜட உலகில் இல்லை, இவர்கள் ஆன்மீக உலகில் உள்ளனர். இது பகவத்கீதையில் 14வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. மாம் செய்யோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதித்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. எந்த சூழ்நிலையிலும் பிறழாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வந்தடைகிறான். பக்தர்கள் சத்வரஜோ தமோ குணங்களில் இருக்கவில்லை, அவர்கள் இவ்வெல்லா குணங்களையும் கடந்தவர்கள். பாப் சொல்கிறார், முழு நம்பிக்கை உள்ள பக்தர் இந்நிலையை அடைகிறாரா? பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், பக்தன் நீங்களும் இவர்களை போன்ற பக்தர்களாகலாம். இது கடினமானதன்று. பகவானின் தெய்வீக அன்பு தொண்டில் நீங்கள் ஈடுபட்டால் போதும். பாப் சொல்கிறார், கடவுளை பற்றிய அறிவை இன்னும் அதிகமாக பெற்று கடவுளின் இருப்பை மேலும் அதிகமாக உணர விரும்புகிறேன். காரணம், இந்த அறிவு இல்லாமல் வாழ்வு அர்த்தமற்றது என்று நான் உணர்கிறேன். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், நீங்கள் இந்த மனித பிறவியை தவறவிட்டால் இது பேரிழப்பாகும். இது ஜட வாழ்வின் பிடியிலிருந்து வெளியேறுவதற்கு ஜீவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் பெரும் வாய்ப்பாகும். பாப் சொல்கிறார், இந்த கேள்விகளை வினவும் வாய்ப்பை பெற்றதற்கு நான் மிகவும் நன்றியுடையவனாக உணர்கிறேன். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், நீங்கள் மேன்மேலும் கற்றுக்கொள்ள முடியும். பாப் சொல்கிறார், இருந்தும் எனக்கு இன்னும் சொந்த ஊரில் சில தொடர்புகள் உள்ளன. திருமணம் எனக்கு நிச்சயமாகியுள்ளது. ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், அதில் எந்த சிக்கலும் இல்லை. எத்தனையோ திருமணங்கள் நடைபெறுகின்றன. சியாமசுந்தர பக்தரை காட்டியபடி பிரபுபாதர் சொல்கிறாரு, அவர் திருமணமானவர். திருமணம் ஒரு தடையன்று. ஆன்மீக வாழ்வில் 4 நிலைகள் இருப்பதை பற்றி முன்னரே கூறினேன். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி. எனவே பிரம்மச்சாரிய வாழ்விற்கு பிறகு ஒருவன் திருமணம் செய்து கொள்ளலாம். அது கட்டாயமன்று. வாழ்நாள் முழுவதும் அவன் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவும் இருக்கலாம். ஆயினும் பிரம்மச்சாரி திருமணம் செய்து கொள்ளலாம். திருமண வாழ்விற்கு பிறகு வானப்பிரஸ்த வாழ்க்கை வருகிறது. இதில் ஒருவன் குடும்பத்திலிருந்து சிறிது விலகி இருக்கிறான். கணவனும் மனைவியும் தனித்திருக்கிறார்கள். அச்சமயத்தில் அவனிடையே பாலுறவு கிடையாது. அதன் பின்னர் அவன் முழுமையான துறவு நிலையை அடையும் போது குடும்ப வாழ்விலிருந்து முற்றிலும் விலகி சந்நியாசம் ஏற்கிறான். பாப் சொல்கிறார், அந்நிலையில் அவன் தன் மனைவியை முற்றிலுமாக மறந்து விடுகிறானா? பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், நீங்கள் மறக்க முயன்றால் மறப்பது ஒன்றும் மிக கடினமானதன்று. பார்வையிலிருந்து விலகிவிட்டால் மனதிலிருந்து விலகி விடுவோம். அந்த சமயத்தில் அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. எனக்கு மனைவி, குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லாரும் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் என் பார்வையில் இல்லை.
மனதிலும் இல்லை, அவ்வளவே. இவ்வாறாக வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற வேத முறையில் எல்லாம் நேர்த்தியாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது வரைக்கும் இந்த அத்தியாயம் முடியாது. அடுத்தது புனிதமடைதல். இது 29ஆம் தேதி பிப்ரவரி 1972 இந்த சம்பாஷணம் நடக்குது. பாப் கேட்கிறார், என்னுடைய கேள்விகளை வினவ அனுமதிப்பதற்கு மிக்க நன்றி. ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், இஃது என்னுடைய திருப்பணி. மக்கள் இறை விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். முழுமுதல் கடவுளுடன் ஒத்துழைக்காவிடில் நமது வாழ்வு குழப்பம் நிறைந்ததாகிவிடும். நான் பலமுறை வழங்கியுள்ள உதாரணம், எந்திரத்திலிருந்து விழுந்த திருகாணிக்கு மதிப்பில்லை. ஆனால் அதே திருகாணி மீண்டும் எந்திரத்தில் பொருத்தப்படும் போது அதற்கு மதிப்புண்டு. அதுபோல நாம் அனைவரும் கடவுளின் சிறிய அம்சங்கள். எனவே கடவுளின்றி நமக்கு என்ன மதிப்பு? எவ்வித மதிப்பும் இல்லை. கடவுளிடம் இணைந்துள்ள நிலைக்கு தான் மீண்டும் திரும்பியாக வேண்டும். அப்போதுதான் நமக்கு மதிப்பு ஏற்படும். பாப் சொல்கிறார், இன்று பிற்பகல் இங்கு வந்திருந்த ஒருவனை சந்தித்தேன். அவன் வந்தமைக்கான காரணத்தை கேட்டால் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். மாயாபுரியில் ஹிப்பிகள் இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தானாம். ஸ்ரீ பிரபுபாதர் என்ன? பாப் சொல்கிறார், மாயாபுரியில் ஹிப்பிகள் இருப்பதாக அவன் கேள்விப்பட்டுள்ளான். நான் அவனுடன் பேசிக்கொண்டிருந்தேன். பின்னர் வேறு சில பக்தர்களும் அவனோடு உரையாடினர். அவன் என்னிடம் சொன்ன சில விஷயங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் நாளை திரும்பவும் வந்து சில பக்தர்களை சந்திப்பதாக சொன்னான். அவன் சொன்னதை உங்களிடம் கூறுகிறேன். அவை குழப்பம் தருபவையாக உள்ளன. அவன் இளைஞனாக இருந்தபோது ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், அவன் இந்தியனா? பாப் சொல்கிறார், ஆம், இந்தியன். அவன் இங்குதான் அருகில் வசிக்கிறான். ஆங்கிலம் ஓரளவு நன்றாகவே பேசுகிறான். அவன் இளைஞனாக இருந்தபோது ஒவ்வொரு நாளும் காளியை மிகவும் தீவிரமாக வழிபட்டுள்ளான். அப்போது ஒரு முறை ஏற்பட்ட வெள்ளத்தில் மக்கள் மிகவும் அவதிப்பட்டதை அவன் கண்டுள்ளான். இப்போது அவனுக்கு மதத்தில் நம்பிக்கை இல்லை என்றும் மக்களுக்கிடையே அன்பை வளர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு மகிழ்ச்சி காண்பதாகவும் சொன்னான். அவனுடைய வாழ்வில் கடவுளையும் மதத்தையும் இணைப்பதற்கு அவனிடம் என்ன சொல்வது என்று எனக்கு தோன்றவில்லை. தான் இறந்த பிறகு கடவுளின் ஒரு பகுதியாக ஆகாமலும் போகலாம் என்றும், ஆனால் அதை பற்றி தற்போது கவலைப்படப் போவதில்லை என்றும் அவன் சொல்கிறான். மேலும் மதங்கள் கூறும் அனுபவங்களை சோதித்து பார்த்து விட்டதாகவும் அவை வேலை செய்வதில்லை என்றும் அவன் உரைத்தான். இதை பற்றி வினவுவதற்கு ஒரு காரணம், அவன் அமெரிக்காவுக்கு திரும்பி செல்லும்போது இவனை போன்ற பலரை சந்திக்க நேரிடும். இவனுடைய காளி வழிபாட்டைப் போலவே மக்கள் மற்ற மதங்களில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வைத்து மதம் பயன் தருவதில்லை என்று கூறுகின்றனர். மத வழிமுறைகளுக்காக முயலுதல் பயனுள்ளதே என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்பது தெரியவில்லை. ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், தற்போது அத்தகைய முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். முதலில் உங்களது நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு முயலுங்கள். பாப் சொல்கிறார், சரி, பக்தர்களை காணும்படி நான் அவனுக்கு சொன்னேன். இங்கிருந்து வெளியே சென்றபோது அவனை மீண்டும் சாலையில் சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவனிடம் மீண்டும் வாருங்கள் என்று கூறினேன். ஆனால் ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், முதலில் உங்களது நம்பிக்கை வலுப்பெற வேண்டும். அதன் பின்னர் மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டு முயலுங்கள். சொந்த வாழ்வில் வெற்றி கண்ட பிறகே உங்களால் மற்றவர்களின் நலனை வளர்க்க முடியும் என்பது சைதன்ய மகாபிரபுவின் அறிவுரையாகும். பாரத பூமித்தே ஹ இல மனுஷ்ய ஜன்மச்சார ஜன்ம சார்த்தக கரி கரபர உபகார. முதலில் உங்கள் வாழ்வை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். பிறகு மற்றவர்களுக்கு உபதேசிக்க முயலுங்கள். சைதன்ய சரிதாமிரதம் ஆதிநிலை 9 அத்தியாயம் 41 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாப் சொல்கிறார், எந்நேரமும் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிடில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று பக்தர்கள் என்னிடம் கூறினார்கள். ஆனாலும் சில சமயங்களில் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், சில சமயங்களில், எப்போதும் கிடையாது.
பாப் சொல்கிறார், ஆமாம். பிரபுபாதா சொல்கிறார், ஆனால் நீங்கள் கிருஷ்ண உணர்வை பெற்றால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பீர். பாப் சொல்கிறார், அவர்களின் கூற்று கிருஷ்ண உணர்வின்றி மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது என்ற கருத்தை உள்ளடக்கியிருந்தது. பிரபுபாதா சொல்கிறார், அது உண்மையே. எடுத்துக்காட்டாக, நிலத்தில் வாழும் உயிரினமாகிய உங்களை நீரில் தூக்கி போட்டால் உங்களால் எந்நிலையிலும் நீரில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மீண்டும் நிலத்துக்கு வந்தால்தான் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர். அதுபோலவே நாம் கிருஷ்ணரின் அம்சங்கள் என்பதால் கிருஷ்ணரின் அம்சமாக இல்லாவிடில் நம்மால் மகிழ்ச்சி அடைய இயலாது. முன்பு கூறிய அதே ஒரு உதாரணம், எந்திரத்தின் ஒரு பாகம் எந்திரத்தை விட்டு பிரிந்தால் அதற்கு மதிப்பில்லை. ஆனால் மீண்டும் எந்திரத்தில் பொருத்தப்படும் போது அதற்கு மதிப்பு ஏற்படுகிறது. நாம் கிருஷ்ணரின் பகுதிகள். கிருஷ்ணரோடு நாம் இணைய வேண்டும். உங்களது உணர்வின் மூலமாக நான் கிருஷ்ணருடையவன், கிருஷ்ணர் என்னுடையவர் என்று நினைப்பதாலேயே நீங்கள் கிருஷ்ணரோடு உடனடியாக இணைந்து விடலாம். அவ்வளவுதான். பாப் சொல்கிறார், என்ன அது கிருஷ்ணர்? பிரபுபாதா சொல்கிறார், கிருஷ்ணர் என்னுடையவர். பாப் சொல்கிறார், என்னுடையவர். பிரபுபாதர், ஆம், என்னுடையவர், என்னுடைய கிருஷ்ணர். பாப், ஆஹா. பிரபுபாதா சொல்கிறார், கிருஷ்ணர் என்னுடையவர், கிருஷ்ணர் என்னுடையவர். பாப், ஆம். பிரபுபாதா சொல்கிறார், மேலும் நான் கிருஷ்ணருடையவன். இதுவே நம் உண்மை நிலை. பாப் சொல்கிறார், நாம் கிருஷ்ணரின் ஒரு பகுதி. பிரபுபாதா சொல்கிறார், ஆம், ஒவ்வொன்றும் கிருஷ்ணரின் அம்சமே. ஏனெனில் அனைத்தும் கிருஷ்ணரின் சக்தியால் தோற்றுவிக்கப்படுகின்றன. அனைத்தும் கிருஷ்ணரின் சக்தியே. ஒரு இந்திய கணவான் நடுவில் குறுக்க பேசுகிறாரு. பிரபுபாதரே, என்னிடம் ஒரு கேள்வி உள்ளது. பக்தி இல்லாத தொண்டின் நிலை என்ன? பிரபுபாதா சொல்கிறார், அது தொண்டு கிடையாது, வியாபாரம். எல்லோரும் சிரிக்கிறார்கள் அந்த சமயத்தில். உதாரணமாக, இங்கு மாயாபுரியில் நாங்கள் ஓர் ஒப்பந்தக்காரரை வேலைக்கு வைத்துள்ளோம். அவர் செய்வது தொண்டு அன்று, அது தொழில் இல்லையா? சில நேரங்களில் அவர்கள் வாடிக்கையாளர்களே எஜமானர்கள் என்று விளம்பரம் செய்வர் இல்லையா? இருப்பினும் வாடிக்கையாளர்களே எஜமானர்கள் முதலிய மடச்சொற்களுக்கு பின்னால் வியாபாரம் உள்ளது. ஏனெனில் பணம் தராத யாருக்கும் வாடிக்கையாளராகும் தகுதி கிடையாது. ஆனால் தொண்டு என்பது அப்படிப்பட்டதன்று. தொண்டு என்பதை பற்றி அறிய சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரிடம் முன்வைக்கும் பிரார்த்தனையை பாருங்கள். யதா ததா வா விததாது லம்படோ மத்பிராணநாதஸ்து ச ஏவ நாபரக. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, எல்லா நிலையிலும் நீங்களே எனது வழிபாட்டிற்குரிய நாதர். இதுவே தொண்டு. உங்களிடமிருந்து பிரதிபலனாக நான் எதையும் வேண்டுவதில்லை. இதுவே தொண்டு. பிரதிபலனாக நீங்கள் எதையேனும் எதிர்பார்த்தால் அது வியாபாரம். பணிக் பாப் சொல்கிறார், கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கும் உணர்வை எவ்வாறு பெறுவது? என்பதை பற்றி தங்களது ஆலோசனையை பெற விரும்புகிறேன். விரைவில் நான் உங்களிடமிருந்து விடைபெற வேண்டியுள்ளது. மேலும் நான் பிரபுபாதா சொல்கிறார், நீங்கள் புனிதமடைய வேண்டும். பாப் சொல்கிறார், நான் அவ்வப்போது கோயிலுக்கு வந்து போகிறேன். என்னுடன் எவ்வளவு எடுத்து செல்கிறேன் என்பதை என்னால் உறுதியாக அறிய முடியவில்லை. பிரபுபாதா சொல்கிறார், இத்தகைய அதிக காலம் தேவைப்படாது. 6 மாதங்களுக்குள் உங்களது முன்னேற்றத்தை உணர்வீர்கள். இருப்பினும் நீங்கள் நியமங்களை கடைபிடித்தாக வேண்டும். அப்போது எல்லாம் சரியாக இருக்கும். இந்த இளைஞர்களும் யுவதிகளும் செய்வது போல. பாப் சொல்கிறார், ஆம், தெரிகிறது. பிரபுபாதா சொல்கிறார், இவரிடம் திரைப்படத்திற்கு அல்லது உணவகத்திற்கு செல்ல வேண்டுமென்ற சுபாவம் இல்லை. தேவையற்ற எல்லா விஷயங்களையும் அனர்த்தங்களையும் இவர்கள் நிறுத்திவிட்டனர். பாப் சொல்கிறார், நான் உணர்வது என்னவெனில், நான் திரும்பி போகும்போது அவர்கள் பிரபுபாதா சொல்கிறார், மனித வாழ்க்கை முழுவதும் புனிதமடைவதற்காக ஏற்பட்டுள்ளது. பாப் சொல்கிறார், ஆம். பிரபுபாதா சொல்கிறார், தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். சத்வ என்றால் இருப்பு என்று பொருள். உங்களது வாழ்வை நீங்கள் புனிதப்படுத்தாவிடில் உடலை மாற்ற வேண்டி வரும். இந்த உடலை விட்டு மற்றொன்றுக்கு செல்ல வேண்டும். சில சமயங்களில் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம், சில சமயங்களில் தாழ்ந்த நிலைக்கு செல்லலாம்.
ஒரு நோயை குணப்படுத்தாவிடில் அது பல வழிகளில் உங்களுக்கு துன்பம் தரலாம். அதுபோலவே வாழ்வை புனிதப்படுத்தாவிடில் ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு இடம்பெயர வேண்டி வரும். இயற்கையின் சட்டங்கள் மிகவும் நுட்பமானவை. நீங்கள் மிகவும் வசதியான உடலை அல்லது அமெரிக்க உடலை இயற்கையின் சட்டங்கள் மிகவும் நுட்பமானவை. நீங்கள் மிகவும் வசதியான உடலை அல்லது அமெரிக்க உடலை பெறுவீர்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எனவே வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்வது மனிதனுக்கு மிகவும் அவசியமாகும். உங்களது வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளாவிடில் நீங்கள் என்று மகிழ்ச்சியாக இயங்கிக் கொண்டிருப்பீர். ஆனால் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய மாட்டீர். பாப் சொல்கிறார், நான் நியூயார்க்கில் வேலைக்கு சென்றதும் படிப்படியாக தூய்மை அடைவேன் என்று நம்புகிறேன். ஆயினும் இங்குள்ள உங்களது பக்தர்களை போன்ற தூய்மை அடைவது எனக்கு சாத்தியமில்லை என்பது நிச்சயம். என்னால் அவ்வாறு ஆக முடியும் என்று தோன்றவில்லை. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், அவர்களைப் போலவே உங்களாலும் செயல்பட முடியும். அவர்களும் ஆரம்பத்தில் தூய்மையாக இருக்கவில்லை, இப்போது தூய்மை அடைந்து விட்டார்கள். அதுபோலவே நீங்களும் தூய்மை அடையலாம். உதாரணமாக, குழந்தை பருவத்தில் உங்களிடம் கல்வி அறிவு இல்லை, ஆனால் இப்போது கல்வி அறிவு உடையவராக இருக்கிறீர்கள். பாப் சொல்கிறார், அப்படியெனில் நான் செய்ய வேண்டியவை யாவை? அமெரிக்கா சென்ற பின்னர் நான் ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், எப்போது செல்லப் போகிறீர்கள்? பாப் சொல்கிறார், நான் இங்கிருந்து சாய்பாசா சென்று என் வேலையை செய்ய போகிறேன். அதன் பின்னர் ஸ்ரீ பிரபுபாதர், சாய்பாசாவில் உங்களது பணி என்ன? பாப் சொல்கிறார், அங்குதான் நான் ஆசிரியராக உள்ளேன், அங்குதான் வசிக்கிறேன். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், கற்பிக்காமல் இருப்பது நல்லது, ஏனெனில் எதை கற்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லையே. பாப் சிரிக்கிறார். பாப் சொல்கிறார், நான் அங்கேயே இருக்கப் போவதில்லை. எனக்கும் இந்த ஆசிரியர் தொழிலில் அவ்வளவாக விருப்பமில்லை. நான் மே மாதம் அமெரிக்காவிற்கு திரும்புவேன். ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கும் வரை என்னுடைய ஒப்பந்தத்தின்படி ஆசிரியராக பணி செய்ய வேண்டும். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் உண்மையாகவும் தீவிரமாக இருந்தால் எங்கிருந்தாலும் தூய்மையாக வாழலாம். அமெரிக்கா, இந்தியா என்று எங்கே இருக்கிறீர்கள் என்பது பொருட்டல்ல. உங்களை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவே. பாப் சொல்கிறார், நியாயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களா? ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், என்னை பாருங்கள், நானும் அமெரிக்கா சென்றேன். ஆனால் அமெரிக்கா, இந்தியா என்று எங்கிருந்தாலும் நான் ஒரே மனிதன்தான். பாப் சொல்கிறார், முதன்முறை சந்தித்ததிலிருந்து உங்களை பின்பற்றுவதற்கு நான் ஓரளவு முயன்று வருகிறேன். அந்த குறுகிய சந்திப்பு 1971 நவம்பரில் கல்கத்தாவில் நிகழ்ந்தது. ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், பின்பற்றுகிறீர்கள். ஆனால் உண்மையான ஆர்வத்துடன் இருந்தால் நீங்கள் மிகுந்த உறுதியுடன் பின்பற்ற வேண்டும். பாப் சொல்கிறார், இருக்கலாம், சரி. இப்போது நான் சொல்வது மிகவும் முட்டாள்தனமாக பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். ஆயினும் என் மனதில் இருப்பதை கூறிவிடுகிறேன். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், இல்லை, முட்டாள்தனமாக இல்லை. நான் முட்டாள்தனம் என்று கூறவில்லை, பக்குவமின்மை என்று சொல்லலாம். பாப் சொல்கிறார், சரி. சிரிக்கிறார். பக்குவமின்மை. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தற்போதைய நிலையில் நான் உங்களது பக்தர்களை கண்டு மெச்சுகிறேன், மதிக்கிறேன். ஆனால் அவர்களில் நானும் ஒருவன் என்ற உணர்வு எனக்கு ஏற்படவில்லை. அப்படி அவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதற்கான பேராவல் கூட என்னிடம் இல்லை. நான் உணர்வதெல்லாம் ஒன்றுதான். நல்ல காரியங்களை செய்து கடவுளுக்கு அருகாமையில் வர வேண்டும். எனது அடுத்த பிறவி இதைவிட மேலானதாக கிடைத்தால் அது போதும், நான் திருப்தி அடைவேன். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், மிக்க நல்லது. பாப் சொல்கிறார், ஜட வாழ்க்கை இன்னும் ஒட்டி கொண்டுள்ளது என்று நினைக்கிறேன். ஆயினும் ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், உங்களது விருப்பம் பூர்த்தியாகும். புனிதமடைந்து மகிழ்ச்சியாக இருப்பது எவ்வாறு என்பதில் நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். அதுவே எங்களது திருப்பணி. எல்லாரும் இன்புற்றிருப்பதை காண விரும்புகிறோம். எனவே சுகினோ பவந்து, மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதை மக்கள் அறியவில்லை. மகிழ்ச்சி அடைவதற்கான முறையான பாதையை அவர்கள் பின்பற்றுவதில்லை. தங்களது சொந்த பாதையை உருவாக்குகின்றனர். அதுதான் சிரமம். எனவே ரிஷபதேவர் தன் மகன்களுக்கு அறிவுறுத்தினார், அன்புள்ள மகன்களே,
தெய்வீக உணர்வை பெறுவதற்கு தவத்தில் ஈடுபடுங்கள். ஒவ்வொருவரும் தவம் செய்கின்றனர். இங்குள்ள இந்த இளைஞர் வர்த்தக நிர்வாகத்தை கற்பதற்காக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது. இப்போது இவன் நல்ல நிலையில் இருக்கிறான். இதுபோல் ஒவ்வொருவரும் தங்களது வருங்கால வாழ்விற்காக சில தவங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே நிரந்தர மகிழ்ச்சிக்கான தவத்தை ஏன் மேற்கொள்ளக்கூடாது? நீங்கள் உங்களது வாழ்வையும் உடலையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனை முறை ஜட உலகை பெற்றாலும் அதனை நீங்கள் மாற்றியாக வேண்டும். ஆனால் ஆன்மீக உடலை பெற்றவுடன் மாற்றுதல் என்னும் கேள்வியே இல்லை. உங்களிடம் ஏற்கனவே ஆன்மீக உடல் உள்ளது. தற்போது நம்முடைய பௌதிக களங்கத்தினால் பௌதிக உடலை வளர்த்து கொண்டுள்ளோம். மாறாக ஆன்மீக வாழ்வுடன் தொடர்பு கொண்டால் நாம் ஆன்மீக உடலை வளர்ப்போம். நான் பலமுறை கூறியுள்ள அதே உதாரணம், இரும்பு கம்பியை நெருப்பில் வைத்தால் அதுவும் நெருப்பை போல் ஆகிவிடும். சரிதானே? பாப் சொல்கிறார், இரும்பு கம்பியை நெருப்பில் இடுவதா? ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், அந்த கம்பி நெருப்பை போன்று ஆகிவிடும். பாப் சொல்கிறார், ஆமாம். ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், அது இரும்பு என்றாலும் கூட. பாப் சொல்கிறார், ஆமாம். ஸ்ரீலர் பிரபுபாதர், அதுபோலவே நீங்கள் எப்போதும் ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால் உங்களது உடல் பௌதிகமானதாக இருந்தாலும் ஆன்மீகமாக செயல்படும். அதே உதாரணம், பழுக்க காய்ச்சிய இரும்பை கம்பியை எங்கே தொட்டாலும் சுட்டுவிடும். அது நெருப்பின் தன்மையை ஏற்கிறது. அதுபோலவே நீங்கள் எப்போதும் உங்களை கிருஷ்ண உணர்வில் வைத்து கொண்டால் அப்போது நீங்கள் ஆன்மீகமயமாகி விடுவீர்கள். நீங்கள் ஆன்மீகமாக செயல்படுவீர்கள். பௌதிக தேவைகள் எதுவும் இருக்காது. பாப் சொல்கிறார், இதை நான் எவ்வாறு செய்வது? ஸ்ரீலர் பிரபுபாதர் சொல்கிறார், வழிமுறை இதுதான். இவர்கள் செய்கிறார்கள், இந்த பக்தர்கள் செய்கிறார்கள். இன்று தீட்சை பெற்ற இந்த 6 இளைஞர்களை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இது மிகவும் எளிமையானது. 4 நியமங்களை கடைபிடித்து ஜபமாலையில் ஜபிக்க வேண்டும். மிகவும் எளிமையான வழிமுறை. பாப் சொல்கிறார், நல்லது. ஆனால் நான் பீகாருக்கு திரும்பி எனது வழக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ளும்போது இந்த நியமங்களை பின்பற்றினால், நியமங்களில் சிலவற்றை இப்போது நான் கடைபிடிக்கிறேன், எல்லாவற்றையும் அல்ல. ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், சிலவற்றை என்றால்? பாப் சொல்கிறார், சில. ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், இருப்பதே 4 நியமங்கள் தான். சில என்றால் 3ஆ 2ஆ? பாப் சொல்கிறார், 2 அல்லது 3. ஸ்ரீ பிரபுபாதர், அப்படியெனில் ஒன்றை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீர்? பாப் சொல்கிறார், இல்லை, நான் 1 அல்லது 2 மட்டுமே தற்போது பின்பற்றி வருகிறேன். ஸ்ரீ பிரபுபாதர் சிரிக்கிறார், மற்ற 3ஐயும் ஏன் பின்பற்றவில்லை? அதில் என்ன சிரமம்? எந்த ஒன்றை பின்பற்றுகிறேன்? பாப் சொல்கிறார், எந்த ஒன்றை பின்பற்றுகிறேனா? உணவில் பெரும்பாலும் சைவத்திற்கு மாறிவிட்டேன். ஆனாலும் முட்டை மட்டும் சாப்பிடுகிறேன். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், அப்படியெனில் அதையும் நீங்கள் முழுமையாக பின்பற்றவில்லை. பாப் சொல்கிறார், இல்லை, முழுமையடையவில்லை. சென்ற முறை உங்களை சந்தித்ததிலிருந்து நவம்பர் சைவ உணர்வுக்கு மாறிவிட்டேன். ஆனால் ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், சைவ உணவு என்பது ஒரு தகுதி என்று. பாப் சொல்கிறார், பெரிதில்லையா அது அப்படின்னு பாப் கேட்குறார். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், புறாக்கள் கூட சைவம்தான், குரங்கும் சைவம்தான். ஆனால் எவ்வளவு கீழ்த்தரமான பிராணி அது? பாப், ஆம். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், குரங்கு சைவ உணவை ஏற்கிறது. ஆடையற்ற சன்னியாசியாக காட்டில் வாழ்கிறது. ஆனால் மிகவும் குறும்புத்தனமானது. பாப் சொல்கிறார், எனது பழைய நிலையை காட்டிலும் தற்போதைய சைவ உணர்வு நிலையில் ஓரளவு முன்னேற்றம் உள்ளது என்று நினைக்கிறேன். ஏனெனில் முதலில் எனக்கு அது கடினமானதாக இருந்தது, பின்பு சுலபமானது. நான் ஊருக்கு திரும்பி. ஸ்ரீ பிரபுபாதர், இல்லை, கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டால் மட்டுமே உங்களால் 4 நியமங்களையும் தவறாமல் பின்பற்ற முடியும். இல்லாவிடில் அது சாத்தியமன்று. இல்லை, ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், இல்லை, கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டால் மட்டுமே உங்களால் 4 நியமங்களையும் தவறாமல் பின்பற்ற முடியும். இல்லாவிடில் அது சாத்தியமன்று. பாப் சொல்கிறார், ஆம், அதுதான் சரி.
நான் பீகாருக்கு திரும்பி சென்று நண்பர்களை பார்க்கும்போது நாங்கள் மாலையில் ஒன்றாக அமர்ந்திருப்போம். கொசுக்களை விரட்டுவதைத் தவிர வேறு வேலை இருக்காது. அவர்கள் கொஞ்சம் கஞ்சா அடிக்கலாமே என்று கூறுவர். நானும் செய்யலாமே, சும்மாதானே இருக்கிறேன் என்று கூறி அவர்களோடு அமர்ந்து மாலை பொழுதை அனுபவித்து வந்தேன். அப்படி செய்தபோது அதில் மயங்கி போய் நாங்கள் அதனை தினமும் செய்து வந்தோம். பின்பு அது கெடுதல் என்று உணர்ந்து நிறுத்திவிட்டோம். ஆயினும் சில சமயத்தில் நாங்கள் சிலர் பிரபுபாதர் சொல்றார், நீங்கள் எங்களுடனே தங்கிவிடுங்கள். அப்போது உங்களது நண்பர்கள் கொஞ்சம் கஞ்சா அடிக்கலாமா என்று வினவ மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். பாப் சிரிக்கிறார். பக்தர்களின் தொடர்பை தக்க வைத்து கொள்ளுங்கள். மக்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வசதியாக நாங்கள் பல மையங்களை திறக்கிறோம். நாங்கள் ஏன் மாயாபுரியில் இவ்வளவு நிலத்தை வாங்கியுள்ளோம்? உண்மையான ஆர்வமுடையவர்கள் எங்களோடு வசிக்க வருவார்கள். சங்கம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். குடிகாரர்களோடு சங்கம் வைத்தால் குடிகாரனாகலாம். சாதுக்களோடு சங்கம் வைத்தால் சாதுவாகலாம். சியாமசுந்தர் என்ற பக்தர் சொல்கிறார், இவர் பம்பாய்க்கு வந்து உங்களோட தங்கலாம். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், நீங்கள் எங்களோட பம்பாயில் தங்கலாம். ஆனால் இவர் கஞ்சாவுடன் கூடிய நண்பர்களை விரும்புகிறார். அதுதான் இதில் உள்ள சிரமம். பாப் சொல்கிறார், நான் இன்னொரு விஷயத்தை பற்றி உங்களிடம் வினவ விரும்புகிறேன். அதிலிருந்து மீண்டும் இந்த விஷயத்திற்கு வரலாம். நான் என்னை பற்றி மிகவும் அதிகமாக சிந்திப்பதாக தோன்றுகிறது. ஆகையால் கடவுளை பற்றி அவ்வளவாக சிந்திக்க முடியவில்லை. நான் என்னை பல நிலைகளில் வைத்து பார்க்கிறேன். மற்ற முக்கியமான விஷயங்களில் கவனத்தை ஒருமுகப்படுத்தும் பொருட்டு என்னை பற்றிய சிந்தனையை எவ்வாறு மறுப்பது? மற்ற முக்கியமான விஷயங்களில் கவனத்தை ஒருமுகப்படுத்தும் பொருட்டு என்னை பற்றிய சிந்தனையை எவ்வாறு மறப்பது? ஸ்ரீ பிரபுபாதர் சொல்றார், இந்த பக்தர்கள் பாருங்க, இவர்கள் செய்துள்ளபடி செய்யுங்கள். பாப் சிரிக்கிறார். என்னுடைய பாதை நானும் ஒரு பக்தன் ஆவதே நாம் புனிதமடைவதற்கான பாதை என்று நீங்கள் சொல்வதாக தெரிகிறது. சிலர் பிரபுபாதர் சொல்றார், அதற்கு தயங்குகிறீர்களா? பாப், சிலர் பிரபுபாதர், பக்தனாவது அவ்வளவு கஷ்டமா? பாப் சொல்கிறார், எனக்கு அது கஷ்டமே. அந்த விருப்பம் எனக்கு அவ்வளவாக இல்லை. முதலாவதாக இங்குள்ள பக்தர்கள் தங்களது பௌதிக வாழ்வை கைவிட்டுள்ளதாக சொல்கிறீர்கள். இவர்கள் எனக்கு விளக்கியுள்ள அந்த 4 நியமங்கள், பௌதிக வாழ்வை கைவிடுதல், இவையெல்லாம் இவர்கள் வாழும் இந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே சிலர் பிரபுபாதர் சொல்கிறார், பௌதிக வாழ்வு என்று நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? பாப் மௌனமாக இருக்கிறார். பிரபுபாதர் சொல்கிறார், நான் இந்த படுக்கையின் மேல் அமர்ந்துள்ளேன். இது பௌதிகமானதா ஆன்மீகமானதா? பாப் சொல்கிறார், பௌதிகமானது. சிலர் பிரபுபாதர் சொல்கிறார், அப்படியெனில் பௌதிக வாழ்வை நாங்கள் கைவிட்டுள்ளதாக எப்படி சொல்லலாம்? பாப் சொல்கிறார், பௌதிக இன்பத்திற்கான ஆசை என்னும் பொருளில் நான் அதை புரிந்து கொண்டுள்ளேன். சிலர் பிரபுபாதர் சொல்கிறார், பௌதிகம் என்றால் என்ன? பாப் சொல்கிறார், உலக லாபத்திற்காக வேலை செய்வதும் உலகப் பொருட்களின் மீதான பற்றுதலை விடாமல் இருப்பதும். சிலர் பிரபுபாதர் சொல்கிறார், பௌதிக வாழ்வு என்றால் உங்களது புலன்களை திருப்தி செய்ய நீங்கள் விரும்பினால் அதுவே பௌதிக வாழ்க்கை. மாறாக நீங்கள் கடவுளுக்கு தொண்டு செய்ய விரும்பினால் அதுவே ஆன்மீக வாழ்க்கை. பௌதிக வாழ்விற்கும் ஆன்மீக வாழ்விற்கும் இடையிலான வேறுபாடு இதுதான். தற்போது நாம் புலன்களுக்கு தொண்டு செய்ய முனைகிறோம். ஆயினும் புலன்களுக்கு தொண்டாற்றுவதற்கு பதிலாக கடவுளுக்கு தொண்டாற்றும் போது அது ஆன்மீக வாழ்வாகும். எங்களுடைய செயல்களுக்கும் மற்றவர்களுடைய செயல்களுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? மேஜை, நாற்காலி, படுக்கை, ஒளிப்பதிவு கருவி, தட்டச்சு கருவி என எல்லாவற்றையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். வேறுபாடு என்ன? எல்லாவற்றையும் நாங்கள் கிருஷ்ணருக்காக பயன்படுத்துகிறோம் என்பதே வேறுபாடு. பாப் சொல்கிறார், தங்களால் கைவிடப்பட்ட புலனின்பங்களுக்கு ஈடாக தற்போது ஆன்மீக இன்பங்களை பெறுவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பாருங்கள்,
நான் அந்த ஆன்மீக இன்பத்தை இன்னும் உணரவில்லை. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் கிருஷ்ணரை மகிழ்விக்க விரும்பும் போது அந்த ஆன்மீக இன்பம் ஏற்படும். அதுதான் ஆன்மீக இன்பம். குழந்தைக்கு உணவளிப்பதில் ஒரு தாய் அதிக மகிழ்ச்சி அடைகிறாள் என்பதை காணுங்கள். அவள் உண்ணவில்லை, ஆனால் தனது மகன் நன்றாக உண்பதை காணும்போது அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். பாப் சொல்கிறார், அப்படியெனில் ஆன்மீக இன்பம் என்பது கடவுளை மகிழ்விப்பது. ஸ்ரீ பிரபா சொல்கிறார், ஆன்மீகம் என்றால் கிருஷ்ணரின் இன்பம். பாப் சொல்கிறார், கிருஷ்ணரை மகிழ்விப்பது. ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், பௌதிக இன்பம் என்றால் புலன்களை மகிழ்விப்பது, அவ்வளவுதான். இதுதான் வேறுபாடு. நீங்கள் கிருஷ்ணரை மகிழ்விப்பதில் மட்டும் முயலும்போது அது ஆன்மீக லாபம், ஆன்மீக இன்பம் எனப்படுகிறது. பாப் சொல்கிறார், என்னுடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி இருந்தது கடவுளை மகிழ்விப்பதில் என்றால். பாப் சொல்கிறார், என்னுடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி இருந்தது கடவுளை மகிழ்விப்பது என்றால். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், கடவுளை மகிழ்விப்பதற்காக உங்களது சொந்த வழிமுறைகள் எதையும் நீங்கள் உருவாக்க வேண்டாம். அப்படி எதையும் உருவாக்காதீர்கள். நான் உங்களை மகிழ்விக்க விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நான் உங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று வினவுவேன். ஏதோ ஒரு சேவையை நானாக உருவாக்குவதில்லை, அது மகிழ்விக்காது. நான் சிறிது தண்ணீர் குடிக்க விரும்புவதாக வைத்துக்கொள்வோம். பால் கொடுத்தால், அதுவும் சூடாக கொடுத்தால் சுவாமிஜி அதிக மகிழ்ச்சி அடைவார் என்று நீங்களாக கற்பனை செய்தால் அது என்னை திருப்திப்படுத்தாது. என்னை திருப்திப்படுத்த வேண்டுமெனில் நான் உங்களை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்று என்னிடம் வினவ வேண்டும். மேலும் நான் கட்டளையிடுவதை நீங்கள் நிறைவேற்றினால் அது என்னை திருப்திப்படுத்தும். பாப் சொல்கிறார், அப்படியெனில் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துதல் என்றால் கிருஷ்ண பக்தராக இருத்தல், அப்படித்தானே? ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், பக்தன் என்பவன் எப்போதும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதில் கவனமாக இருக்கிறான். அவனுக்கு வேறு வேலை எதுவும் இல்லை, அவனே பக்தன். பாப் சொல்கிறார், ஹரே கிருஷ்ண உச்சாடனத்தை பற்றி மேலும் கொஞ்சம் சொல்ல இயலுமா? நான் இப்போது கொஞ்ச காலமாக ஜபித்து வருகிறேன். ஆனால் முறையாகவோ ஒழுங்காகவோ செய்ததில்லை. இப்படியும் அப்படியுமாக அவ்வப்போது கொஞ்சமும் செய்திருக்கிறேன். சமீபத்தில் தான் ஜபமாலையை பெற்றேன். ஜபிக்கும்போது சில நேரம் நிம்மதியாகவும் இன்பமாகவும் உள்ளது. சில நேரங்களில் அவ்வாறு இருப்பதே இல்லை. நான் முறைப்படி ஜபிக்கவில்லை என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், ஒவ்வொன்றிற்கும் ஒரு வழிமுறை உள்ளது. அந்த வழிமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பாப் சொல்கிறார், திருநாமத்தை உச்சரிக்கையில் ஏற்படும் பரவசத்தை பற்றி பக்தர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் எந்த அளவிற்கு தூய்மை அடைகிறீர்களோ ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் எந்த அளவிற்கு தூய்மை அடைகிறீர்களோ அந்த அளவிற்கு பரவசத்தை உணர்வீர்கள். இந்த நாம உச்சாரண முறை தூய்மைப்படுத்தும் வழிமுறையாகும். சபாஷ். சரி, பக்குவமான பக்தன். அதாவது அடுத்த பகுதி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அடுத்த பார்த்து இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸ்ரீ பிரபுபாதுக்கு பக்குவமான கேள்விகளும் பக்குவமான பதில்களும் இந்த புஸ்தகத்தில் ஸ்ரீ பிரபுபாதாவுக்கும் பாப்புக்கும் மற்ற பக்தர்கள் நடந்த சம்பாஷணை இதோட பூர்த்தி அடையுது. ஸ்ரீ பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசுதேவ கௌர பக்தவೃಂದ ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே. சீதாபதே ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம ராம. 2 மணி நேரம் ஆகுது, 1.25 மணி நேரம் ஆகுது. ராம 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 ராம. சகல சாதமணிக்கு ஜெய். ராம 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 ராம.